ஹாய் நாமீஸ், வெல்கம் டு தி சவுண்ட் ஆப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம ஜிம்மினோட நோ ஸ்பின் ஆப்சஷனோட பார்ட் 2, அதாவது ஃபைனல் பார்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஏன் நான் இந்த ஒரு நோ ஸ்பின் ஆப்சஷன் வச்சேனே தெரியல. டைட்டிலுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. பட் இந்த ஒரு பார்ட் இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. லைக் ஒரு கேர்ள் இண்டிபெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். லாஸ்ட் சீனில் என்ன பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னா, ஜிமின் ரொம்பவே எமோஷ்னலாக இனி என்ன நான் இந்த ஒரு கஷ்டப்படுத்த விட மாட்டேன், அவளுக்கு லைஃப்லாம் நான் ரொம்பவே துணையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வசனமாக பேசியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அயன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்டி, கண்டிப்பாக உடனே நான் இந்த மாதிரி பாசத்துக்கு மட்டும் ஏங்க நான் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு அவர் உங்களே பார்த்துட்டு அட்மையர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒரு சைட்லேருந்து கண்லேருந்து கண்ணீர் ஊற்றுது. அப்போது இந்த சைடில் ஜங்குக்கும் தயாங்கும் ஃபெலிக்ஸும், டேய் ஃபெலிக்ஸா, ஒயன் உன்னோட மாமன் பொண்ணா அப்படி தாண்டா சொல்கிறாங்க, என்னாலே நம்ப முடியல. அப்போது உங்கள் அம்மா இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தா ஒயனை அப்படியே உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க போலையே அப்படின்ட்டு தயாங் இந்த ஒரு வார்த்தை சொன்னதா உண்டு. இங்கே ஜிமின் அப்படியே தயாங்க பார்த்து அப்படியே முறைக்கிறான். டேய் என்னடா சொன்ன? அது மச்சான் இல்லைடா, மாமன் பொண்ணாச்சே, ஒரு வேளை அவங்க அம்மா ஒயன் எப்போவுமே என் கூட இருக்கட்டும் சொல்லிட்டு ஃபெலிக்ஸ்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்னடா பண்ணுவேன்? ஃபெலிக்ஸை கொன்றுவேன். டேய் டே நான் என்னடா பண்ணேன்? இங்கே பாரு ஜிமினா, அப்படி ஒன்றும் தப்பான முடிவெல்லாம் எடுத்துடாதடா. இங்கே பாரு, எனக்கு ஒயன் மேலே எனக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அதையும் மீறி எங்கள் அம்மா ஏதாச்சும் நான் ஒயனை தான் கல்யாணம் பண்ணிக்கூட சொல்லியாச்சுன்னா, நான் ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு தெரியும் தானே? அதை மனசில் வச்சுக்கோ. எவனாச்சும் என் ஒயனுக்கு பின்னாடி வரணும்னு நினச்சிங்க பார்த்துக்கோ, ஜிம்மின் யாருன்னு காட்டுற மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு மிரட்டுறான். இந்த மூணும் பயங்கர ஷாக்கு. என்னடா இந்த குட்டி குஞ்சனா இம்புட்டு டெரராக பேசுகிறானே அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கடா, ஒயன் எனக்கு மட்டும்தான், அவள் எனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி, புரியுதா? நான் மட்டும்தான் அவனுக்கு லவ்வை கொடுப்பேன், அவளோட லவ் எனக்கு மட்டும்தான். மாப்பிள்ளை, நீ இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக பேசுகிறல்ல, ஃபஸ்ட் நீ அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுடா. ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணு அப்படின்ட்டு ஜங்குக்கு. ப்ரப்போஸ் தானே, கண்டிப்பாக பண்ணுறேன். அவன் எனக்கு நோவே சொன்னாலும் சரி, துரத்தி லவ் பண்ணுவேன். நான் அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தான் பார்த்துட்டே இருக்கான். இங்கே என்கேஜ்மெண்ட்டும் முடியுது. ஃபெலினாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுவும் இல்லாமல் புதுசாக கசின்கிற முறையில் நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்போ கசினாக வந்துட்டீங்களே, அது அவளுக்கு இன்னும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஃபெலினாவோட அம்மா, அதாவது உங்களோட அத்தை, உங்களை கையை பிடிச்சிக்கிட்டே அங்கே சுற்றிட்டு இங்கே சுற்றிட்டு இதை சாப்பிடுமா அதை சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து கவனிக்கிறாங்க. நீங்களும் சாப்பிட்றீங்க, அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு யாருமே இந்த மாதிரி பண்ணது இல்லை. லைக் உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் பண்ணுற ஆள் அப்படின்னு சொல்லப்போனால் உங்களோட அத்தையாக தான் இருக்கும். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, உங்கள் அப்பா கிட்டே இருந்த ஒரு ஃபீல் வருது. அப்போது உங்கள் அத்தை, வயன், சொல்லுங்கள் அத்தை, அப்பா எப்படிமா இருக்காரு? அப்பா நல்லா இருக்காரு. இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்காரா? அது எனக்கு சரியாக தெரியல அத்தை. சொல்லப்போனால் எனக்கு ஒரு அத்தை இருக்காங்கன்னு மட்டும் தெரியும். எங்கேன்னு கேட்கும்போது அவங்க ஊரில் இருக்காங்க, அதை பற்றி பெருசாக சொன்னதில்ல அத்தை. எப்படிம்மா சொல்லுவான் எங்கள் அண்ணன்? நான் தான் அவனை தலைகுனியை வச்சுட்டேன்னு, எப்படி அவன் சொல்லுவான் அப்படின்ட்டு அழுகிறாங்க. அப்போ நீங்கள், அத்தை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை, இப்போது எங்கள் அப்பா அப்படிலாம் கிடையாது, எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், எனக்கு தெரியுமா, எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவன், ஆனால் அவனை நான் ஏமாற்றிட்டு வந்திருக்கக்கூடாதுல்ல, அதுதாம்மா இந்த 25 வருஷம் நான் வேண்டாத தெய்வம் இல்லை. எங்கள் அண்ணன் கூட மறுபடியும் நான் பேசணும், பழையது மாதிரி எங்கள் அண்ணன் கூட சந்தோஷமாக இருக்கணுங்கிற மாதிரி நான் வேண்டாத தெய்வமே இல்லை. அத்தை, அதான் நான் வந்துட்டேன்ல,
அப்பாவை பார்க்க போகலாம். ஆ இங்கே பாருங்க அத்தை, எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க அத்தை. இது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இப்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, கண்டிப்பாக எங்கள் அப்பா புரிஞ்சுப்பார். நம்ம இந்த வாரமே போகலாம். சரிம்மா அப்படின்ட்டு நீங்களும் ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, ப்ளஸ் அதே மாதிரி உங்கள் அப்பாவுக்காக ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்டையும் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ இப்போவே ஒரு வீக்கெண்ட் ஆகிடுச்சு. இதுக்கு நடுவில் காலேஜஸ் போகிறது. இப்போ ஃபெலினா வந்து காலேஜ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டா. பிகாஸ் ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் ஃபாரினில் போய் படிக்கிறதானே ஐடியா. ஸோ அதனால் காலேஜ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டா. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, தனியாக இருந்த மாதிரியே ஃபீலாக இருக்கும். எப்போல்லாம் கேண்டீனில் தனியாக இருந்து சாப்பிட்றீங்களோ அப்போல்லாம் நம்ம ஃபெலிக்ஸ் கேங்கெல்லாம் அப்படியே வந்திருக்கும். முக்கியமாக ஜிமின் அப்போ பார்த்தாலும் அவங்க கூட உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருந்து சாப்பிடுவாங்க. எல்லோரும் சேர்ந்து இருந்து சாப்பிட்டு உங்களுக்கு வந்து அவங்க கூட இருந்து பேசுகிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க, பாரா சீனியர் கூட ஜூனியர் உட்காந்து சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜாலியாக இருந்து பேசி சிரித்து. சொல்லப்போனால் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் மட்டும்தான். போக போக உங்களுக்கு ஜிமினும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்குது. பட் ஆனால் உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் இங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ அதை மட்டும்தான் பார்க்கணும், படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஜிமினை பார்க்கும்போது அப்படியே ஹார்ட் பீட்லாம் அப்படியே துடிக்கும், நிறைய தோணும். பட் ஆனால் எதுவும் காட்டிக்க மாட்டீங்க. எல்லார்கிட்டே எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி தான் ஜிமின்கிட்டையும் பேசிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே வீக்கெண்ட் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள், உங்கள் அத்தை, மாமா, ஜின்னோட ஒய்ஃப், அதாவது ஃப்யூச்சர் ஒய்ஃப் ஃபெலினா, அப்புறம் வேறு யார், நம்ம ஃபெலிக்ஸ் கேங்கே வருது. ஏன்னா உங்கள் ஊர், அது உங்கள் வீடை பார்க்க போகிறேன்னு சொன்னால் ஜிமின் சும்மாவாக இருப்பார். அதுவும் இல்லாமல் நீங்கள் வேறு க்ளோஸ் ஆகிட்டீங்க. நாங்களும் வரலாமான்னு கேட்கும்போது நீங்களும் வாங்க. இப்போது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி 2-3 கார் வந்து நிற்கிது. உங்கள் அப்பா பார்க்குறாரு. உங்கள் அப்பா வெளியில் இருந்து தான் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த டைமில் தான் பார்த்தா காரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இறங்கி வரீங்க. இதை பார்த்துட்டு வயன் கண்ணு அப்படின்ட்டு அந்த நியூஸ் பேப்பர்லாம் போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து வர்றாங்க. நீங்களும் அங்கேருந்து பா அப்படின்ட்டு ஓடி போய் ஹக் பண்ணிட்டு, அப்போ உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா, நானும் தான்மா உன்னை நான் ரொம்பவே தேடினேன் தெரியுமா, அப்புறம் படிப்பெல்லாம் நல்லா படிக்கிறியாம்மா, நல்லா சாப்பிட்றியாம்மா, இங்கே பாரு என்னம்மா சாப்பிட்றதே இல்லையா, என்னம்மா இப்படி துரும்பா இழைச்சிட்ட. அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்பா என்னப்பா இப்படி இருக்கீங்க, சரியாக சாப்பிட்றது இல்லையா நீங்கள், இங்கே பாருங்கள் ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ லூஸாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள அவ்வளோ அன்பு வெளியில் வருது. ஏன்னா இத்தனை நாள் கழித்து மீட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதனால் அவ்வளோ அன்பை காட்டுறாங்க. அப்போ நீங்கள் அவங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமாப்பா. சரிம்மா தான் வந்துட்டேல, வா இனி உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் சமைச்சு போடுறேன் அப்படின்ட்டு அப்படியே உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் அவங்க கையை பிடிச்சிட்டு, பா என்னம்மா அது, உங்களுக்காக ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ப்பா. யாரும்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அப்படியே வெளியில் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே உங்களோட அத்தை, மாமா எல்லாரும் நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு உங்கள் அப்பா, ஜெயந்தி அண்ணா அப்படின்ட்டு ஓடி வந்து உங்கள் அண்ணனோட காலை பிடிச்சி, அண்ணா என்னை மன்னிச்சிடண்ணா, நான் பண்ணது தப்பு தான், உன்னை நான் தலைகுனியும் வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிடண்ணா, நான் என்னோட ஆசையை மட்டும்தானே பார்த்தேனே தவிர இந்த குடும்ப மானத்தை நான் பார்க்கல, என்னை மன்னிச்சிடண்ணா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடண்ணா, இத்தனை வருஷம் நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா, எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமாண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, என்னை மன்னிச்சிருண்ணா, என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு காலில் விழுந்து அப்படியே அழுகிறாங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்போது உங்கள் அப்பா அப்படியே குனிஞ்சு உங்கள் அம்மாவை தூக்கிட்டு, என்னம்மா ஏன் அழுகிற, அழுகாத, உனக்கு தெரியும்ல அண்ணன் அம்மால எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன்னு, நீ என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல, சொல்லியிருந்தேன்னா நானே அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருப்பேன். சரி விடு, இதுக்கப்புறம் பழச சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீ வந்திருக்கலாமேம்மா,
ஏம்மா வரல? இத்தனை வருஷம் நானும் என் பிள்ளையும் அனாதை மாதிரி இருந்தோம். எங்களுக்கு யாருமே இல்லை. அப்பா அம்மா போயிட்டாங்க, என்னோட பொண்டாட்டியுமே போயிட்டான். எனக்கு ஒயனுக்கு நான் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தோம். என்னால் சொல்ல முடியல, உனக்கு இப்படி ஒரு அத்தை இருக்கா, இப்படி பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு உன்னை விட்டு கொடுத்து அவகிட்ட பேச என்னால் முடியல. ஏன்னா உன் மேலே நான் வச்சிருந்த பாசம். அவள் கேட்பா, யாருப்பா இது, யார் என்னோட அத்தை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பா. ஆனால் எனக்கே தெரியாதேம்மா நீ எங்கே இருக்க, என்ன பண்ணிகிட்டு இருக்க, எதுவுமே எனக்கு தெரியாதேம்மா. ஆனால் உனக்கு தெரியும்ல, உன் அண்ணன் இங்கே தான் இருக்கான், இந்த ஊரில் தான் இருக்கான்னு தெரியும்ல. ஏம்மா பார்க்க வரல, ஏன் பார்க்க வரல? என்ன மன்னிச்சிருண்ணா. என்னால் உன் மூஞ்ச என்னால் பார்க்க முடியலண்ணா. ஏன்னா நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கேன். உனக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ தலைக்குடிவெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. நான் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நான் வருவேன்? இப்போ கூட நான் யோசிச்சேன்னா நான் எப்படி உன்னை ஃபேஸ் பண்ண போகிறேங்கிறது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒயன் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தான். எல்லாம் மாறும் அப்படின்னு அவன் தான் நான் கூட்டிகிட்டு வந்தான். சொல்லப்போனால் உன்னே என்னை சேர்த்து வச்சதே ஒயன் தான். எதர்ச்சியாக மீட் பண்ணி அவள் தான் என்னோட அண்ணன் பொண்ணுன்னு தெரிஞ்சப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமாண்ணா? எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுண்ணா. என்னை மன்னிச்சிருண்ணா, என்னை மன்னிச்சிரு. நான் பெரிய துரோகம் பண்ணிட்டு அப்படின்ட்டு அப்படியே அவரை அவங்கள ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுகுறாங்க. உங்கள் அப்பாவுக்குமே கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் சைட்லேருந்து தனியாக அழுதுட்ருக்கீங்க. அந்த சைடு பார்த்தாச்சு மாமா கூட, உங்கள் மாமா கூட அழுகிறாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் உங்கள் அத்தை எவ்வளோ ஃபீல் பண்ணாங்கங்கிறது. எல்லாருக்குமே கண்ணெல்லாம் கலங்குது. அவங்களோட சுச்சுவேஷனை கொஞ்சம் யோசித்து பார்க்குறாங்க. அவங்களுக்கும் கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. அப்போது உங்கள் அப்பா அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் மாமாவை பார்த்துட்டு, இவர் தான் உன்னோட வீட்டுக்காரா? ஆமாண்ணா. வாங்க மாப்பிள்ள, என்னதான் இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா ஜாமுன்னு உங்களோட கல்யாணத்தை நான் நடத்தி வச்சுருந்துருப்பேன். என்னை மன்னிச்சிடுங்க. ஆக்சுவலி அந்த டைம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா, அதனால தான். அப்படின்ட்டு உங்களுக்கும் ஷாக்கு, உங்கள் அப்பாவுக்கும் ஷாக்கு. இதை கேட்டதோ எல்லாரும் பயங்கரமான ஷாக்கு. இங்கே ஃபெலிக்ஸு அப்படியே ஃபெலினாவும் பார்த்துட்டு, அப்போ ஆக்சிடெண்ட்டாக தான் நம்ம பிறந்திருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. ஆமாம், அதனால தான் நான் அவசரப்பட்டு நான் கூட்டிகிட்டு போனேன். ஓ சரி மாப்பிள்ள, இப்போ எதுக்கு அதெல்லாம் பற்றி பேசிட்டு? என் பொண்ணும் வந்திருக்கா, என் தங்கச்சியும் வந்திருக்கான், தங்கச்சி வீட்டுக்காரங்க எல்லோரும் வந்திருக்காங்க, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட்னா ஒரு பெரிய வீடு, இந்த கிராமத்துலலாம் வீடு பெருசாக அந்த பண்ணையார் வீடா அந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது வீடு. எல்லோரும் பார்க்குறாங்க. அண்ணே, இந்த வீட்டுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சுண்ணே, எதுவுமே மாறலல்ல. எப்படிமா மாற்ற முடியும்? ஏன்னா இதில் தானே நிறைய நினைவுகள் இருக்குது. அம்மா அப்பாவோடது, என் பொண்டாட்டியோடது, என் தங்கச்சியோடது, எல்லாரோட நினைவுகளுமே இங்கே தானேம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே அவங்க அத்தைக்கு கண்ணெல்லாம் கலங்குது. என்னை மன்னிச்சிருண்ணே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வா வா அப்படின்ட்டு வீடெல்லாம் சுற்றி காட்டுறாங்க. வாங்க வாங்க. ஆமாம் ஜெயந்தி, உனக்கு பிள்ளைங்க இருக்காங்கல்ல? யார்? அதுவா, இவங்க தான் அப்படின்ட்டு அங்கே வந்து ஃபெலிக்ஸு, தேங், ஜங்குக் எல்லோரும் நிற்கிறாங்க. 6 பேர் உன்னோட பிள்ளைங்களா? ஐயோ, 6 பேர் என்னோட பிள்ளைங்க மாதிரி தான், ஆனால் நான் பெற்றெடுத்த பிள்ளைங்க இவங்க 2 பேர் தான் அப்படின்ட்டு ஃபெலிக்ஸையும் ஃபெலினாவும் அப்படியே காட்டுறாங்க. ஓ சரி சரி, வாங்கப்பா அப்படின்ட்டு கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்புறம் அண்ணே, சொல்லுமா, என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷமா. இது சொன்னதுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு அவங்க அத்தை, என்னண்ணா என்னாச்சு? இல்லைம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மடியில் உட்கார வச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் காது குத்தணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போது பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து அவங்களுக்கு கல்யாணமே நடக்க போகுது. அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா. அண்ணே,
சொல்லுமா. நீங்கள் என் பிள்ளைக்கு மடியில் உட்கார வச்சு மூக்கு குத்துறீங்களா? அப்படின்னு சொன்னதோ எல்லாரும் செம்ம ஷாக்கு. என்னம்மா சொல்கிற? இல்லைண்ணே, எனக்கும் இந்த ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் அவங்கள எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். என் பிள்ளைங்களுக்கு காதெல்லாம் குத்திட்டேன். ஆனால் என் பொண்ணுக்கு மூக்கு மட்டும் நீங்கள் உங்கள் மடியில் உட்கார வச்சு குத்துவீங்களாண்ணே அப்படின்னு சொன்னதோ உங்கள் அப்பா அப்படியே பார்க்குறாங்க. இங்கே ஃபெலினா, என்னது மூக்கு குத்தணுமா அப்படின்ட்டு மூக்கில் கையை வச்சுட்டு பார்க்குறா. இங்கே நீங்கள் அப்படியே ஃபெலினா பார்த்து அப்படியே சிரிக்கிறீங்க. அப்போது இங்கே ஜின்ன, என்னடி மூக்கு குத்த சொல்கிறாங்க? அதான் எனக்கும் தெரில, வலிக்குமே அப்படின்ட்டு இங்கே ஃபெலினாக்குனா அந்த சைடு பயம். அப்போது உங்கள் அப்பா, கண்டிப்பாம்மா என்னோட தங்கச்சி பிள்ளைக்கு நான் பண்ண மாட்டேனா, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா செம்ம எக்ஸைட்மெண்ட்டு. இங்கே எல்லோரும் செம்ம ஷாக். அப்படியே ஃபெலினாவை தான் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஃபெலினா, அப்போது உனக்கு மூக்கு குத்த போகிறாங்களா அப்படின்ட்டு அப்படியே கலாய்க்கிறாங்க. அப்போ நீங்கள் ஃபெலினா கிட்டே போயிட்டு, எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்க? என்னடி மூக்கு குத்த சொல்கிறாங்க? மூக்கு குத்துனா வலிக்குமே. அது லைட்டாக எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு பயமாக இருக்குடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காதில் செகண்ட் செட்லாம் குத்திருக்க, மூக்கில் குத்துறதுக்கு என்ன அவ்வளோ பயமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் போட்டிருக்கேன்ல இதே மாதிரி மாடலே உனக்கும் போடலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். நிஜமாவா? நிஜமாக தான் அழகாக இருக்கும் அப்படின்ட்டு ஜின்னை பார்க்குறான். ஜின்னும் அப்படியே பார்த்துட்டு, அவள் சொல்கிறது கரெக்ட் தான், உனக்கு இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி அப்படின்ட்டு அவளும் ஓகே சொல்லிட்டா. இப்போ எல்லாருமே முடிவும் எடுத்தாச்சு. உங்கள் அப்பா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கிறாரு. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே உங்கள் அப்பா, சரிம்மா எல்லோரும் கிளம்புங்க. அப்பா எங்கே கிளம்பணும்? அதாம்மா உங்கள் அத்தை சொன்னால நம்ம ஃபெரினாக்கு மூக்கு குத்தணும்னு, அதான் நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேன், கோயிலுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் இங்கே ஃபெரினாலாம் செம்ம ஷாக்கு. ஏன்னா இன்றைக்கே குத்தணுமா? ஆமாம்மா இன்றைக்கே குத்தணும். ஏன்னா என்னால் ஆர்வம் தாங்க முடியல. என்னோடய தங்கச்சி பொண்ணை என் மடியில் உட்கார வச்சு நான் மூக்கு குத்தணும்ல, அதனால தான் அப்படின்ட்டு உங்கள் அப்பா செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்கீங்க. இங்கே மரண பயத்தில் இருக்கிறது நம்ம ஃபெலினா தான். ஜின்ன பார்க்குறா. ஒன்றும் இல்லை, நான் தான் இருக்கேன்ல, இருந்தாலும் வலிக்குமேடா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்கா. என்ன பண்ணுறது, இருந்தாலும் குத்தி தானே ஆகணும். இப்போ எல்லாருமே கோயிலுக்குமே வந்தாச்சு. அங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பக்காவாக இருக்குது. இதை பார்த்துட்டு ஃபெலினாக்கோ இங்கே அள்ளு கிளம்புது. இங்கே ஃபெலிக்ஸா, வாடி சின்ன பிள்ளையாயிட்டோம், 7 கழுது வயசாச்சு, இத்தனைக்கு கல்யாணம் வேறு ஆக போகுது, ஒரு மூக்குத்தி குத்துறதுக்கு இம்புட்டு பயப்படியா அப்படின்ட்டு அவன் தான் தரன்னு இழுத்துட்டு வந்து உங்கள் அப்பா மடியில் அப்படியே உட்கார வைக்கிறான். இங்கே ஃபெலினானா, மாமா வலிக்குமா? அது லைட்டாக இரும்பு கடிக்கிற மாதிரி தாம்மா இருக்கும், ஒன்றும் இல்லை, நான் ஆசாரிக்கிட்ட சொல்லியிருக்கேன், வலியே இல்லாமல் குத்த சொல்லியிருக்கேன், சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஏதாவது வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பழத்தை எடுத்து வாயில் போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே தயாங்க ஜங்குனா விழுந்து சிரிக்கிறாங்க. ஃபெலினா பழம் ரெடி, எப்படி ஓகேவா அப்படின்ட்டு அவங்க கத்துறானுங்க. டேய் சும்மா இருக்கடா, ஏன்டா கடுப்பேதுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கனா பயங்கரமாக கலாய்ச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ ஃபெலினாக்கு மூக்கும் அப்படியே குத்துறாங்க. வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் கத்துறா. இங்கே ஃபெலிக்ஸ்னா ஒரு பழத்தை உரிச்சிட்டு இந்த ஒன்றும் இல்லை ஜோ ஒன்றும் இல்லை, இந்த சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே ஃபெலினாக்கு தான் காண்டை ஏறோ மாடு போலான்ட்டு வதை அப்படியே உருண்டடிச்சு விழுந்துட்டான். அம்மா என்ன அடிக்கிறா? மாமா என்ன பார்த்துட்டு இருக்க? உன் பொண்டாட்டி என்ன அடிக்கிறா பார்த்துட்டு இருக்க, ஏதாச்சும் கேட்குறியா இல்லையா? ஆமாம், என் பொண்டாட்டியை காண்டே ஏற்றினா பின்ன என் பொண்டாட்டி சும்மாவா இருப்பா? நானே கொடுக்குறான்னு பார்த்தேன், பரவாயில்ல என் பொண்டாட்டியை கொடுத்தேன், அவனுக்கு தேவைதான்டா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு 2 பேருக்கும் அப்படியே போகுது. மாமா பார்த்துட்டு இருக்கே, தூக்குடா. சரி வா அப்படின்ட்டு கையால் தூக்கிட்டு அப்படியே நிற்கிறானுங்க. இப்போ ஒரு வழியாக ஃபெலினாக்கு மூக்கும் கொத்தியாச்சு. இங்கே ஃபெலினாவை பார்க்கணுமே, கண்ணெல்லாம் கண்ணீராக இருக்குது. ஐயோ மூக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஜின்னை பார்க்குறா. ஜின்னு, ஃபெலினா நிஜமாவே அழகாக இருக்குடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். இதை இப்போ கேட்டதும் போதும், நிஜமாவா அழகாக இருக்கேனா? நிஜமா அழகாக இருக்க தெரியுமா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் தனியாக ரொமான்ஸ் பண்ணலான்னு போகும்போது
மாப்பிள்ளை அப்படின்ட்டு உங்கள் அத்தை சரி சார் அம்மா இருக்காங்க, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்ட்டு ஃபெலினா அப்படியே அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிட்டா. மயன் நல்லா இருக்காடி, அழகாக இருக்க தெரியுமா? ஆனால் வலிக்குதுடி, ஒரு 2 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். சரி அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, ஆமாம் எதுக்கு மறுபடியும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க? அப்போது உங்கள் அம்மா, டே ஃபெலிக்ஸ், என்னம்மா இங்கே வா, என்னம்மா என்ன விஷயம், இங்கே உட்காரு. எங்கே? நான் மாமா மடியில். எதுக்கு? உட்காருடா. சரி அப்படின்ட்டு ஃபெலிக்ஸுக்கு எதுவும் புரியல, வேறு ஏதாவது சம்பிரதாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இவனுக்கும் காது குத்தி விடுங்க. எது அம்மா என்னம்மா பண்ணுற? டேய் உனக்கு தான் காது குத்தலைல்ல, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசைடா என் அண்ணா மடியில் உட்கார வச்சு உங்கள் 2 பேருக்கும் காது குத்தணும்னு. உன் தங்கச்சிக்கு தான் ஆல்ரெடி காது குத்தியாச்சே, அதனால தான் இப்போ மூக்கு குத்தி விட்டேன். இப்போ உனக்கு தான் காதே குத்தலையே, அதான் இப்போ உனக்கு காது குத்தலான்னு ஒரே ஒரு காது மட்டும் குத்தி விடுங்க. அம்மா வேணாம்மா வலிக்கும்மா ப்ளீஸ்மா. தங்கச்சியாச்சும் செகண்ட் செட்டெல்லாம் குத்தி வலியெல்லாம் பழகிட்டா, எனக்கெல்லாம் சின்னதாக ஒரு எறும்பு கடிச்சாலும் என்னால் தாங்க முடியாதும்மா, ப்ளீஸுமா வேணாம்மா. மாமா அம்மாட்ட சொல்லுமாம்மா ப்ளீஸுமாம்மா. என்ன ஆம்பளை பிள்ளையா இருந்துட்டு இந்த சின்ன விஷயத்துக்கு போய் பயப்படுறியே, சே என்னம்மா இது? இங்கே பாடுறா, மாமா கூட உன்னை கேவலப்படுத்துறாருடா, பேசாமல் இருந்து காது தானேடா குத்திட்டு போயேன்டா. இல்லைம்மா எனக்கு வலிக்கும்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இது எல்லாத்தையுமே ஜங்குக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கான். டே ஃபெலிக்ஸு, இப்போ மட்டும் நீ காது குத்தலை, இந்த வீடியோ அப்படியே உன் ஆளுக்கு போய் சேரும்டா. டே நீ வேற உசுரை வாங்காதுடா மாமா ப்ளீஸுமா. தம்பி ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு அந்த ஆசாரி வேற, ஐயோ சும்மாரியா டுபுக்கு மண்டையா, ஐயோ அம்மா ப்ளீஸுமா. டே இப்போ நீ காது குத்துற அண்ணே, நீங்கள் அவனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. டே ஜிமன், அம்மா அவன் வாயில் அந்த பழத்தை உரிச்சு வை, அப்போ வச்சு கத்தாமல் இருக்கிறான்னு பார்ப்போம். இதோ வரம்மா அப்படின்ட்டு ஜிமின்னு சிரிச்சுக்கிட்டே, மாப்பிள்ள உனக்காக இதோ பழம் கொண்டு வந்திருக்கேன், காட்டுங்க. ஜுஜு குழந்தை அழக்கூடாது அப்படின்னு ஃபெலிக்ஸ். டே ஜிமினா வேணாண்டா அச்சோ குழந்தை அப்படிலாம் சொல்லக்கூடாது, காட்டுங்க அப்படின்ட்டு வாயிலே பழத்தை திணிச்சிட்டான். இங்கே அவனா அப்படின்ட்டு வச்சிட்ருக்காங்க. அவன் வந்து மடியில் உட்காந்துருக்கான், அவங்க அப்பா நல்லா டைட்டாக பிடிச்சிருக்காரு. இவன் வந்து கையை வச்சு அங்கே எங்கேயும் ஆட்டிகிட்டு இருக்கிறதுனால கையை நடத்தி அப்படியே இறுக்கமாக பிடிச்சி வச்சுட்டாங்க. இப்போ இவனும் வாயில் பழத்தை கொண்டு ஊற்றிட்டான். இங்கே ஃபெலிக்ஸுக்கு நான் எதுவுமே பண்ண முடியல, கையிலாக்கு வாயிலாக்கு கண்லேருந்து பொலன்னு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்து எல்லோரும் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஃபெலினாக்கு இப்போ தான் சந்தோஷம், நான் படும்போது எம்பிட்டு சந்தோஷப்பட்டேன், இப்போ வாங்கு அப்படிங்கிற மாதிரி. இங்கே ஃபெலினா அவள் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இதை பார்க்கும்போது உங்களுக்கு நான் சிரிப்பாக வருது, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஃபெலிக்ஸுக்குமே காதில் குத்தி வைக்கிறாங்க. இவன்னா அப்படின்ட்டு கத்திகிட்டே இருக்கான். ஒரு வழியாக அவனுக்கும் காது குத்தியாச்சு. காது குத்தினாதான் உண்டு, கண்ணிலேருந்து பலன்னு தனியாக ஊற்றுது. இதை பார்த்துட்டு எல்லாரும், டேய் பொம்பளை பிள்ளை கூட ரொம்ப அழுகலடா, நீ என்னடானா பச்சை குழந்த மாதிரி அழுகிறியே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் போட்டு கலாய்க்கிறாங்க. என் வலி எனக்கு, எல்லா வலியும் எனக்கு தான் வந்து சேருது அப்படிங்கிற மாதிரி அவன் மனசில் நினச்சிட்டு அப்படியே அவன் போயிட்டா. இப்படி இப்போ கோயில் எல்லாம் முடிஞ்சு இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகணும். அப்போ உங்கள் அத்தை, அண்ணா நம்ம வயல்வெளி வழியாக போகலாமா? போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரிம்மா, ஆனால் பசங்க வயல்வெளியா நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை, நாங்களும் உங்கள் கூட வரவா? சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா எல்லாரையும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ எல்லோரும் நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ எப்படி நடந்து போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களோட அப்பா மாமா அத்தை 3 பேரும் போகிறாங்க. அதுக்கு பின்னாடி ஜின்னு அப்புறம் ஃபெலினா அப்படி நடந்து போகிறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஜிமின் அப்புறம் நீங்கள் நடந்து போகிறீங்க. அதுக்கு பின்னாடி வர்றது வந்து நம்ம 3 கோஸ்டீஸ், அவங்க 3 பேரும் வர்றாங்க. நீங்கள் வந்து ஜிமின் கிட்டே தானே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஃபெலினா ஜின்னெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, அவங்க 3 பேரும் அங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் கூட நடந்து வர்றது வெறும் ஜிமின் மட்டும்தான். ஜிமின் கூட அந்த ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, இது அதுவா? ஆமாம், அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். ஆக்சுவலி எனக்கு அங்கே ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இருந்தா, அதே மாதிரி எனக்கு ஒரு க்ரஷ்ஷுமே இருந்தான். என்ன பண்ணுறது, பட் ஆனால் அந்த க்ரஷ்ஷுக்கு என்னோடய ஃப்ரெண்டை தான் பிடிச்சிருக்கு போல். இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க.
அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்கிறீங்க. இங்கே ஜிமின் கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆகிடுது, என்னடா க்ரஷ் இருக்கா அப்படின்ட்டு. பட் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச உடனே, ஓ கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறான். என்ன இல்லை கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னேன், அதான் சொன்னேன். ஆமாம் கல்யாணம் ஆகிடுச்சு. ஏன் ஃபீல் பண்ணுறியா என்ன? ஃபீல்லாம் பண்ணல. என்ன பண்ணுறது, அவங்கவுங்க தலையில் யார் யார் பேர் எழுதியிருக்குன்னு நமக்கு என்ன தெரியவா போகுது. என் தலையில் அவனோட நேம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை ஏன் நினச்சிட்டு இருந்தா நம்ம அப்படியே தான் இருக்க முடியும். ஸோ அதனால் மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். பார்ப்போம், ஃப்யூச்சரில் எனக்காக ஒருத்தன் வராமலாம் போயிடுவான், வருவான். வந்தா கூட சந்தோஷமாக இருக்கணும். என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? கரெக்டு தான். சரி, இப்போ நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். என்ன? இப்போ உன்கிட்ட ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான், அக்செப்ட் பண்ணுவியா மாட்டியா? அந்த பையனுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத தவிர என்னோடய அப்பாவுக்கு அவனை பிடிச்சிருக்கணும். ஏன்னா எங்கள் அப்பாவை வார்த்தையை மீறி நான் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேன். அதனால எங்கள் அப்பாவுக்கு ஓகேனா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓ, அப்போது அந்த பையன் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, குட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, குண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நீ அக்செப்ட் பண்ணிப்பேன்? அழகில் என்ன இருக்குது? எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா போதும். எங்கள் அப்பாவுக்கு தெரியும் நான் யார் கூட இருந்தேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு. அதனால எங்கள் அப்பா எனக்கு நல்ல பையனை தான் பார்த்து வைப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போது ஜிமின் அப்படி உங்களையே பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன். நீ எப்போ இந்த காலேஜ்க்கு வந்து சேர்ந்தியோ அப்போலேருந்து உன்னை நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஜிமின் என்ன சொல்கிறீங்க? இது வரைக்கும் நான் எந்த ஒரு பொண்ணையும் பார்த்ததில்லை அப்படிங்கிற ஒரு பொய்யை நான் சொல்ல மாட்டேன். நான் நல்லா சைட் அடிப்பேன். இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எக்ஸும் இருந்திருக்கா. பட் ஆனால் ஒன்றை பார்க்கும்போது எனக்கு ஒரு தனி ஃபீலிங். ஏன்னு தெரியல, நீ எனக்கு ஒய்ஃபாக இருந்தேன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. நீ அழுதேன்னு என்னால் தாங்க முடியல. உன்னோட சந்தோஷத்தில் எப்போவுமே நான் கூட இருக்கணும். அதே மாதிரி உனக்கு நான் எந்த ஒரு கஷ்டமும் நான் வரவிட மாட்டேன். அப்படி கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தில் உனக்கு நான் துணையாக நான் இருப்பேன். உன்னை நான் அப்படி தனியாக விட்டுட்டு போக மாட்டேன். எனக்கு தெரியும் நீ பாசத்துக்காக ஏங்குற பொண்ணு. உனக்காக எல்லாம் பண்ணணும், என்னோடய முழு அன்பையும் காட்டணும். என்னோடய பாசம், உனக்கு என்னென்ன பிடிக்கும் எல்லாம் நான் உனக்காக பண்ணணும்னு எனக்கு தோணுது. அதுக்கு எனக்கு நீ ஒரு வாய்ப்பு தருவியா? அது எனக்கு தெரியும். அதுக்கான பதில் வந்து நீ ஆல்ரெடி சொல்லிட்ட, உன்னோட அப்பா கிட்ட பேசணுங்கிற மாதிரி. எனக்கு பேசுகிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் வயன், எனக்கு நீ தான் என்னோட பொண்டாட்டி, அதே மாதிரி நான் தான் உன்னோட புருஷன். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்கள் அப்பாவை எப்படி பேசி கரெக்ட் பண்ணணுமோ நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீ செகண்டரி ஒரு விஷயம் சொன்னல, உன்னோட ஒப்பீனியன் சொல்லு. உனக்கு என்ன பிடிக்குமா? சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா? அது சரி, ஓகே, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. பட் சீக்கிரமாக சொல்லு. அவனோட பதிலுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ப்ரப்போஸ் பண்ணங்கிறதுக்காக என்னை அவாய்ட்லாம் பண்ணாத. நீ அவாய்டே பண்ணாலும் நான் உன்கிட்ட தான் இருப்பேன். லைக் இப்படி உன்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் இருக்க மாட்டேன், சரியா? நான் ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் தான் எப்போவுமே இருப்பேன். ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் வயன். என்னது? நீ தான் என்னோட பொண்டாட்டி. அதில் நான் உறுதியாக இருக்கேன். ஓகே? அப்படின்ட்டு நீங்கள் செம ஷாக்கு. சரி, எவ்வளோ நேரமாக இங்கே நிற்கிறது? வா, வேறு எங்கே உன்னோட பிளேஸ் எல்லாம் இருக்குது, சுற்றி காட்டு.
சரி அப்படின்ட்டு இதுக்கப்புறம் எங்கே உங்களுக்கு வாயிலேருந்து வார்த்தை வர்றது, அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்க. ஜிமின் பார்க்குறான், அவனுக்கும் புரியுது. அப்படியே அமைதியாக எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாம் செம்ம டயர்டு. ஆல்ரெடி காலையிலேருந்து ட்ராவல் ஆன அந்த டயர்டு வேறு. இப்போ வந்து ஃபெலிக்ஸ்க்கும் ஃபெலினாக்கும் தான் ஒருத்திக்குனா மூக்கு வலிக்குது, இன்னொருத்திக்கானா காது வலிக்குது. எல்லாம் தொப்பு தொப்பு தொப்புன்னு போய் ஒவ்வொரு ரூமில் போய் சாஞ்சிடுச்சு. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் உங்கள் அப்பா ரூமுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சாஞ்ச சேர் இருக்கும், அந்த சேரில் படுத்து இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு உங்கள் அப்பா, "ஹொயன், என்னம்மா வெளியிலே நிற்கிற, உள்ளவா?" "ஆ, ம், சரிப்பா" அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே உள்ள வரீங்க. வந்துட்டு உங்கள் அப்பா காலுக்கிட்டே அப்படியே உட்காந்து உங்கள் அப்பாவோட காலை தான் தூக்கி கொடுத்துட்டே, "அப்பா, என்னம்மா சந்தோஷமாக இருக்கீங்களாப்பா?" "ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் வயன். நான் நினச்சி கூட பார்க்கல, பிரிஞ்சு போன பந்தங்கள் சொந்தங்கள் எல்லாம் இப்போது சேரும் நான் நினச்சே பார்க்கலடா. உன் அத்தையை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? இப்போ என் பொண்ணே கூட்டிகிட்டு வந்துட்டா. இப்போதாம்மா ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. உங்கள் அத்தையை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? ஆனால் என் பொண்ணே என் தங்கச்சியை கூப்பிட்டு வருவான்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ தான் இந்த ஒரு குடும்பம் ரொம்பவே நிம்மதியாக நிறைவாக இருந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் உனக்கு நான் எனக்கு நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். இப்போது ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஒரு பந்தம் திரும்ப கிடச்சிருக்கு. இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் வயன். இப்போது உன்னோட அம்மாவோ உன்னோட தாத்தா பாட்டி கூட இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் இல்லை, என்ன பண்ணுறது? சரி, இப்போது நம்ம அத்தை தான் நம்ம கூட இருக்காங்கல்ல, சந்தோஷமாக இருக்கலாம் வயன்." "ஆமாப்பா" அப்படின்ட்டு உங்கள் அப்பாவோட காலை அமுக்கி கொடுத்துட்டே பேசிகிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் பேசிகிட்டே இருக்கும்போது உங்களோட கான்சன்ட்ரேஷன் டக்குன்னு ஜிம்மினை ஞாபகப்படுத்துது. அப்படியே ஃபேஸ் அப்படியே டல்லாயிட்டு உங்கள் அப்பா பார்க்குறாரு. "அயன்மா, என்னாச்சும்மா?" ஒன்றும் இல்லைப்பா." "இல்லையே, என் பொண்ணு ரொம்பவே வாடி போயிருக்கா, என்னாச்சு? காலையில் வரைக்கும் நல்லா தானே இருந்த." "அது அப்பா, உங்களுக்கே தெரியும்ல, உங்ககிட்ட நான் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க மாட்டேன், எல்லாமே வந்து சொல்லிடுவேன்." "ஆமாம்மா, என்னாச்சு?" "நான் பண்ணுறது தப்பா சரியாலாம் எனக்கு தெரியலப்பா. ஆனால் எனக்கு ஒரு பையன் மேலே எனக்கு ஒரு விதமான ஒரு ஆசை, ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது." "என்ன சொல்கிறோம் ஏன்?" "ஆமாப்பா, உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஜிம்மின் அத்தை கூட 2-3 பசங்களில் ஒரு பையன்." ஆமாம், ஜிம்மின்னு உன் கூட வேற நடந்து வந்தானே." அவன் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசை. அவனை பார்க்கும்போது நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன்ப்பா. நீங்கள் சொல்லுவீங்கள்ல, உங்கள் அம்மாவை எப்போ பார்த்தீங்க, எப்படி பார்த்தீங்கன்னு கேட்கும்போது நீங்கள் சொல்லுவீங்கள்ல, எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நீ தான் என் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சொன்னீங்கள்ல. இந்த மாதிரி ஒரு ஆசை எனக்கு அவன் மேலே இருக்குப்பா." "என்னவா என்ன சொல்கிற?" "ஆமாப்பா, ஆனால் நான் பண்ணுறது தப்பு, அதனால் இந்த மாதிரி ஆசையெல்லாம் வளரக்கூடாதுங்கிறதுனால இப்போதைக்கு என்னோடய கரியர் மட்டும், என்னோடய படிப்பு மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான்ப்பா நானும் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு அவன் என்கிட்ட வந்து அவன் என்னை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான்ப்பா. அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சைடில் பார்க்கும்போது நான் பண்ணுறது தப்பா, இல்லை இதனால் என்னோடய கரியர் ஏதாச்சும் பாதிப்பு வருமோ, படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியும் தோணுதுப்பா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலப்பா." "அயன், உனக்கு அவனை பிடிச்சிருக்காமா?" "தெரியலப்பா, ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல." எனக்கு உண்மையே சொல்லப்போனால் எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பையன் மேலேயும் இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்ததே இல்லைப்பா.
ஆனால் இவனை மட்டும் பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு அன்பு, அவன் கூட இருந்தனா சந்தோஷமாக இருக்கலான்னு தோணுது. அவன் என்னை நல்லா பார்த்துப்பாங்கிற ஒரு நம்பிக்கை வருதுப்பா. நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு கூட எனக்கு தெரியல, ஏதோ ஒரு மாதிரி இருக்குப்பா. இங்கே பாரு வயன், இப்போ இருக்க வயசில் இதெல்லாம் வர்றது சகஜம்தான் வயன். அதுக்காக நீ உன்னையே போட்டு குழப்பிட்டு இருக்காத, சரியா? கொஞ்ச நாள் போகட்டும், எல்லாம் சரியாயிடும். எதை நினச்சி கவலைப்படாத, சரியா? அப்பாட்ட சொல்லிட்டேல்ல, அப்பா பார்த்துக்கிறேன், சரியா? சரிப்பா அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் அப்பாவும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ ஒரு டின்னர் டைமு. உங்கள் அப்பா கூப்பிட்றாங்க, எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. எல்லோரும் அடித்து பொடிச்சு அந்த சவுண்டை கேட்டு வராங்க. என்னாச்சு? வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்லான்னா எல்லாம் எதுவுமே இல்லையே, எங்கேருந்து சாப்பிட்றது? இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீளமான ஒரு ஹால் மாதிரி இருக்குது. மேலே வந்து ரூஃப் இல்லை, மேலே வந்து பௌர்ணமி நிலவு எல்லாம் தெரியுது. சொல்லப்போனால் அந்த ஒரு நிலவோட லைட் அப்படி தெரியுது. அப்போது உங்கள் அப்பா, எல்லோரும் வரிசையாக உட்காருங்க, இன்றைக்கி நம்ம நிலா சோறு சாப்பிட போகிறோம். என்ன நிலா சோறா அப்படின்ட்டு இன்றைக்கி செம்ம ஹாப்பி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்களும் உங்கள் அப்பாவும் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அத்தையும் ரொம்பவே சந்தோஷமாக வரிசையாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, உங்கள் பக்கத்தில் ஜிம்மின்னு உட்காந்துருக்காரு, இந்த சைடில் வந்து உங்கள் அத்தை உட்காந்துருக்காரு. வரிசையாக எல்லோரும் அப்படி உட்காந்துருக்கீங்கப்பா. ஸோ உங்கள் அப்பா தான் ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் நிறைய சோறு போட்டு விரசி அது ஒரு உருண்டை பிடிச்சி எல்லார் கையிலையும் கொடுக்குறாங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு, அப்பா இந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்லப்பா. ஆமாடா சாப்பிடு அப்படின்ட்டு எல்லோரும் கொடுக்குறாங்க. இப்போது உங்கள் அத்தை வாங்குறாங்க. உங்கள் அத்தைக்குன்னா கண்ணெல்லாம் கலங்க. என்னாச்சுமா? இல்லைண்ணா, சின்ன வயசில் அப்பா அம்மா கூடலாம் சேர்ந்துருந்த சாப்பிட்ட ஞாபகம் வருது. இங்கே பாருமா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதான் வந்துட்டல்ல, நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா தான் எல்லாமே, உங்கள் அப்பா தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு உங்கள் அப்பா இது பண்ணி தரது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க, அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் கையிலேருந்து கொஞ்சம் எடுத்து உங்கள் அப்பாவுக்கு விட்டுறீங்க, உங்கள் அத்தைக்கு விட்டுறீங்க, அப்படி எல்லாருக்கும் விட்டிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போது ஜிம்மினை அவர் கையில் இருக்கிறத அப்படியே உங்களுக்கு விட்டுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு என்னமோ தெரியல, உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டீங்க. பட் என்னதோ இருந்தாலும் உங்களோட ஃபீலிங்ஸ் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. அப்படியே ஐ கான்டாக்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. இங்கே ஜிம்மின்னா காட்டு காட்டுன்னு அப்படின்ட்டு காட்டுறீங்க. அப்படியே உங்கள் வாயில் அப்படியே ஊட்டி விடுறாரு. நீங்கள் அப்படியே வாய்க்குள்ள அப்படி வச்சுட்டு இன்னும் மெல்ல கூட இல்லை. எனக்கு எனக்கு விட்டு, நான் உனக்கு விட்டுனேன்ல, எனக்கு விட்டு சரி அப்படின்ட்டு நீங்களும் அப்படி அவருக்கு ஓட்டுறீங்க. உங்களுக்கு தெரியல, பட் ஆனால் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே உங்கள் அப்பா நோட் பண்ணுறாரு. உங்கள் அப்பா புரிஞ்சு போச்சு, உங்களுக்கு வந்து ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சு போச்சு. உங்கள் அத்தையும் பார்க்குறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு விஷயம் தெரியும் போல், எதுவும் கண்டுக்காத மாதிரி அப்படி உட்காந்துட்டாங்க. இங்கே ஜிம்மின் சாப்பிட்டுட்டே அப்படியே உங்களையே பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே திரும்புவீங்க. திரும்பும்போது அந்த நிலா லைட்டில் வந்து உங்களோட மூக்குத்தி அப்படியே பிளிங்க் ஆகுது. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே இந்த பக்கம் திரும்பிட்டு அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மின் உங்களே பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சு? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. என்னது? சாப்பாடு பிடிச்சிருக்கா? நான் வேணா கொஞ்சம் கூட எடுத்து தரவா? அது இல்லை, எனக்கு உன்னோட மூக்குத்தி ரொம்ப பிடிச்சிருக்கு. மூக்குத்தியா? அதுவும் நீ போட்டிருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்டே இருக்கான். இங்கே உங்களுக்குன்னா ஹார்ட் பீட் டப்பு 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 டப்புன்னு அப்படி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது எல்லாத்தையும் உங்கள் அப்பாவும் பார்க்குறாரு. உங்கள் அப்பா சரி யாருக்காச்சும் எதுவும் வேணுமா அப்படின்ட்டு அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக என்னவோ பண்ணுறாரு. இதெல்லாம் இருந்தாலும் அப்பா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இங்கே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படியே ஃபேஸில் அப்படியே பிங்க் ஆகிடுச்சு.
இங்கே ஜிமின் சிரிச்சுக்கிட்டே அவர் அப்படி சாப்பிட்றாரு. இப்படியே எல்லா சாப்பாடும் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு எல்லோரும் ஒரே இடத்துல அப்படி படுக்கிறீங்க. ஒரு சைடு ஃபுல்லாக கேர்ள்ஸ் படுத்துருக்காங்க, இன்னொரு சைடு ஃபுல்லாக பாய்ஸ் படுத்துருக்காங்க. உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் அத்தை, உங்கள் ஃபெலினா. அப்புறம் இந்த சைடு வந்து ஜிமின் பக்கத்தில் வந்து உங்கள் அப்பா. ஜிம்மினுக்கு இந்த சைடு வந்து தயாங் படுத்திருக்கான். அப்போது ஜிமினுக்கு பேசாமல் இப்போவே கேட்டுருவா, எப்படி கேட்குறது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இனிமேல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது உங்கள் அப்பா, உங்களுக்கு ஏதாச்சும் ரெஸ்ட் ரூம் போகணுன்னா வாங்க, கொல்லைக்கு தான் போகணும், நான் வேணால் இப்போ கூட்டிகிட்டு போகிறேன், அதுக்கப்புறம் நட்ராத்திரி யாருக்காவது போகணும் அப்படின்னா என்னை எழுப்புங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லும்போது ஜிமின், அங்கிள் சொல்லுப்பா, எனக்கு இப்போது கொல்லைக்கு போகணும். சரி வாம்பா போகலாம் அப்படின்ட்டு ஜிம்மினும் உங்கள் அப்பாவும் அப்படியே கொல்லைக்கு போகிறாங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்க, கொல்லைக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன்னா இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழும்பி போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ உங்கள் அத்தை, வயன் எங்கே போகிற? இல்லை கொல்லைக்கு, அதான் அப்பாவும் ஜிம்மினும் போயிருக்காங்கல்ல, அதான் ரொம்ப நேரம் ஆச்சு காணுமே, அதான் பார்க்கலான்னு. அப்படியா, சரி இருமா நானும் வரேன் அப்படின்ட்டு உங்கள் அத்தையும் சேர்ந்து அப்படியே கொல்லைக்கு வரலான்னு பார்க்குறாங்க. அப்போது 2 பேரும் அப்படியே வர்றீங்க. இங்கே ஜிமினோட ஃபேஸே ஒரு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஜிமினோட ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவும் எதுவுமே இல்லை, நார்மலாக பிளாங்காக இருக்குது அவங்களோட ஃபேஸு. இதை பார்த்துட்டு, என்னாச்சுப்பா ரொம்ப நேரம் ஆச்சு? அதுவா ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப இருட்டுல்ல அதனால தான். சரிப்பா அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மினை தான் பார்க்குறீங்க. ஃபேஸே ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே உங்களை பார்ப்பான், பட் ஆனால் இப்போது உங்கள் ஃபேஸை நிமிர்ந்து கூட பார்க்கல. இது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு? ஏன் என்னை பார்க்கல? என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவுமே எதுவுமே பேசலை. ஜிமின் அவர் பாட்டு படுத்துட்டாரு, அவர் பக்கத்தில் உங்கள் அப்பாவுமே படுத்துட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க எதுவும் சரியில்லையே அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. சரி அத்தை, நான் போய் படுக்கட்டுமா? இரு வயன், எனக்கு கொல்லைக்கு போகணும். சரி அப்படின்ட்டு நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து படுத்துட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் டேயுமே ஆயிருந்திருக்கும். ஆக்சுவலி என்னென்னா ஃபெலினாவுக்கு வந்து நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து மேரேஜ் வைக்கிறதா தான் பிளானு. பட் ஆனால் உங்கள் அப்பா சொல்லியிருந்திருப்பாங்க, என்ன தான் அப்ராடில் போய் படித்தாலும் கூட படித்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், ஸோ அதனால் படித்ததுக்கப்புறம் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ணன் பேச தட்டாத தங்கச்சி, ஸோ அதனால் சரி எங்கள் அண்ணனே சொல்லிட்டான், அதனால் 4 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கிட்டே சொல்லியிருந்திருப்பாங்க. ஜின்னு வந்து பார்க்குறான், சரி ஓகே இவங்களே சொல்லிட்டாங்களே அதனால் ஓகே சொல்லுவோம் அப்படின்ட்டு ஜின்னு ஓகே சொல்லிட்டான். இங்கே ஃபெலினாக்கெலாம், என்னம்மா சொல்கிற, நான் அங்கேயே படிச்சுக்கிறேனே, இங்கே பாரு எங்கள் அண்ணன் சொல்லிட்டான், எங்கள் அண்ணன் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நான் கேட்கல, அதனால தான் நான் இந்த ஒரு நிலமையில இருக்கேன். ஏம்மா நீ நல்லா தானேம்மா இருக்க? பொடி, எங்கள் அண்ணனை பிரிஞ்சு நான் எத்தனை நாள் இருந்தேன் தெரியுமா, அதுக்காக நான் ஏம்மா என் சின்ன பிரிஞ்சு இருக்கணும்? இங்கே பாரு 4 வருஷத்துக்கு அப்புறம் நீயும் போய் அவன் கூட இருந்துக்கோ, நான் இங்கே எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஏதோ நீ அவங்ககிட்ட பேசாதது மாதிரியே சொல்கிற, இப்போ ரெகுலராக பேசிட்டு தானே இருக்க, அப்புறம் என்ன தான் இருந்தாலும் அம்மா ஒரு அம்மாவும் கிடையாது. 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் மேரேஜு. ஜின்னே ஓகே சொல்லிட்டான். என்ன ஜின்னு ஓகே சொல்லிட்டானா? நீ என்ன பண்ணுற, ஒழுங்காக படிக்கிற வழியை பார், புரியுதா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு இங்கே ஃபெலினாக்கு மூஞ்சே இல்லை, அப்படியே வாடி போச்சு. இப்போது நீங்கள் இந்த விஷயத்த கேட்டு, என்னடி கல்யாணம் குதிச்சிட்டு இருந்த தான் 4 வருஷம் ஆகுமாமே, என்னடி நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க? இல்லை சும்மா சொல்லி பார்த்தேன், நல்லா சொல்லி பார்த்தேன் போடி அப்படின்ட்டு இங்கே ஃபெலினாக்கு மூஞ்சே இல்லை, அப்படி ஒரு மாதிரி தான் இருக்கா. இப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு ஜிமின் அப்புறம் ஜங்குக் தயாங் இங்கே 3 பேருமே பேக்கோடு வராங்க. நீங்கள் பார்க்குறீங்க, என்னாச்சு எங்கே போகிறீங்க, ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்களா என்ன? இல்லை நாங்கள் கிளம்புறோம். என்ன புரியல? இல்லை நாங்கள் உன்னோட ஊர் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் தானே வந்தோம். ஸோ பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுவும் இல்லாமல் ஊர்லேருந்து அம்மா கூப்பிட்டுட்ருக்காங்க, ஸோ நான் போயாகணும். அப்படின்ட்டு இங்கே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க ஜிமின் உங்களோட கண்ணை பார்க்கவே இல்லை, ஏதோ ஒரு மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். அப்போது உங்கள் அத்தை, என்னடா ஒரு 2 நாள் கூட இருந்துட்டு போகலாம்ல, நேற்று மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும்.
ஆமாம் ஆண்டி, ஜாலியாக இருக்கும். பட் ஆனால் என்ன பண்ணுறது, வீட்டில் கூப்பிட்றாங்கல்ல. சரி ஜிமின், அப்போ பார்த்து போயிட்டு வாங்க. டேய் தாயா ஜங்குக், அவனை தான் வீட்டுக்கு கூப்பிட்றாங்கண்ணே, நீங்கள் ஏன்டா போகிறீங்க? இல்லை, எங்களையும் கூப்பிட்டாங்க, அதான் நாங்களும் போகிறோம். சரி, சொன்னால் கேட்கவா போகிறீங்க? பார்த்து போயிட்டு வாங்கடா அப்படின்ட்டு அவங்களாம் அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே ஜிமின் உங்களை பார்க்க கூட இல்லை. போயிட்டு வரேன் வயன். ஆ ஆ சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ஜிமின். பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கண்ணை பார்க்கவே இல்லை. குனிஞ்ச மாதிரி அப்படியே அவன் போயிட்டான். திரும்பி கூட பார்க்கல. நீங்கள் அவங்க 3 பேரும் போகிற வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமின் திரும்பி பார்ப்பான்னு. பட் அவன் பார்க்கவே இல்லை. உங்களுக்கு இங்கே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன் என்ன பார்க்கல? என்னாச்சு? நீங்களும் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் போயிட்டான். உங்களுக்கு இங்கே ஒரு மாதிரி ஹெவியாக ஆகுது உங்களோட ஹார்ட்டு. எனக்கு ஏன் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டானா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது. இது எல்லாத்தையும் உங்கள் அப்பாவுமே பார்க்குறான். உங்கள் அப்பாவுக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் நல்லா புரியுது. பட் ஆனால் அவர் எதுவுமே சொல்லலை. அப்படியே அமைதியாக இருக்கிறாரு. எல்லாம் நல்லதுக்கு தான் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க ஜிம்மினை. ஏதோ உங்களை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங். அதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. இது எல்லாத்தையும் உங்கள் அப்பா நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆக்சுவலி நீங்கள் ஒரு 1 வீக் லீவில் தான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு எப்போ காலேஜ் போவோம், எப்போ ஜிம்மினை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு மனசு துடிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போது ஒரு வழியாக அந்த ஒரு 1 வீக்கும் முடியுது. நீங்கன்னா பறக்க உங்களோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் அப்படியே அடுக்கி வச்சுட்டு ரெடியாக இருக்கீங்க. உங்கள் அப்பா பார்க்குறாரு. என்னாச்சும்மா? இல்லைப்பா, காலேஜ் போகணும்ல, அதான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரி ஒயன். அப்புறம் ஒயன், சொல்லுங்கப்பா. எதை நினச்சும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்லா சாப்பிடு, எதை பற்றியும் யோசிக்காமல் நல்லா படி, உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணு. அப்பா எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் அத்தை அவங்க எல்லாருமே இப்போ கிளம்புறாங்க. பிகாஸ் ஏன்னா ஜின்னு ஊருக்கு போகிறாரு. ஸோ அதனால் அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணணும்ல. ஸோ உங்கள் அப்பா இன்னொரு நாள் நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா ஊர்லேயே இருக்கிறாங்க. நீங்கள் ஃபேமிலியாக இப்போ உங்கள் அப்பாவை விட்டு நீங்கள் எல்லாருமே இப்போ சென்னைக்கு கிளம்பியாச்சு. நீங்கள் சென்னைக்கு அடுத்த நிமிஷம் நீங்கள் ஜிம்மினுக்கு தான் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஏன்னா உங்கள் ஊரில் சிக்னல் சரியாக கிடைக்காது. ஸோ அதனால் கால் பண்ணவும் முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ சென்னைக்கு அடுத்த செகண்ட் நீங்கள் ஜிம்மினுக்கு கால் மேலே கால் பண்ணுறீங்க. ஜிம்மினை ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு, சொல்லு அயன், எங்கே இருக்கீங்க? நான் வீட்டில் தான். ஓ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ? நல்லா இருக்கேன். இப்போ தான் ஊருக்கு வந்தியா? ஆமாம், இப்போ தான் வந்தேன். சரி, டயர்டாக இருப்ப, நீ தூங்கு. இல்லை, ஊர்லேருந்து வந்த டயர்ட்னஸ் இருக்கும்ல. ஸோ அதனால் நீ ரெஸ்ட் எடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் ஃபோனை கட் பண்ணுறேன். சரி ஜிமினுமே ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இங்கே நீங்கள் அந்த ஃபோனே பார்க்குறீங்க. என்ன இப்படி பேசுகிறான், என்னமோ சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அப்போ உங்கள் அப்பா சொன்னது தான் ஞாபகம் வருது. வயன், அவனுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணு, அப்பா எப்போவுமே உன் கூட இருப்பேன், எதை பற்றியும் கவலைப்படாத, சரியா அப்படின்னு சொன்னது. எங்கள் அப்பா என்னை நம்புகிறாரு. இப்போதைக்கு உன்னோட கரியர் தான் வயன் முக்கியம், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ ஃபுல் ஃபோக்கஸோட இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டே பார்க்குறீங்க ஜிமின் வராரான்னு சொல்லிட்டு. பட் அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா ஃபைனல் இயரில் ஸோ ப்ராஜெக்ட்காக இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு பிளேஸில் இன்டர்ன்ஷிப் போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் ஜிம்மினை கொஞ்சம் மாதம் பார்க்க முடியாது. நீங்களும் சரி ஓகே
நம்மளோட கரியரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்படியே மாதங்கள் போகுது. மாதங்கள் மட்டும் இல்லை, வருடங்களும் போகுது. ஜிமின் வந்து இன்டர்ன்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பார். வந்ததும் உங்களை பார்க்கல. ஸ்ட்ரைட்டாக அவரோட கேம்பஸ்க்கு போயிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு அவரோட காலேஜ் விட்டே போயிட்டாங்க. யாருக்கு எந்த ஒரு சென்ட் ஆஃப் எதுவுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு அவரோட டிகிரி வாங்கிட்டு போயாச்சு. இது உங்களுக்கு ஏற்றுக்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு பாய் கூட நம்மளால் சொல்ல முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா தயாங் ஜங்குக் அவங்க வந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஆனால் ஜிமின் உங்ககிட்ட வந்து பேசக்கூட இல்லை. அவங்கக்கிட்ட பேசி மாதக்கணக்காகுது. நீங்கள் ஜிமினை ரொம்ப மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாரு? அப்போது அவர் சொன்னதெல்லாம் பொய்யா? ஆனால் எனக்கு ஏன் அவர் ஏதோ என்கிட்ட மறைக்கிறாருங்கிற மாதிரி தோணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஜிமின் வந்து அந்த காலேஜ் விட்டு போய் அவர் வந்து அப்ராடில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. தயாங்கும் ஜங்குக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸில் போய் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்க. வருடங்களும் ஓடி இருக்கும். நீங்கள் இப்போ ஃபைனல் இயர் ஃபைனல் டே உங்கள் செம் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஃபெலினாக்காக தான். இங்கே ஃபெலினானா அப்படியே துள்ளி குதிச்சு ஓடி வரா. இதை பார்த்து மெதுவாடி மெதுவா, ஐயோ என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, இன்னும் ஒரு வாரம் தான், ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் ஜின்னு கூட இருப்பேன். ஐயோ சரிடி, அதுக்கு என்ன, நீ இங்கே இருந்தாலும் ஜின்னு வரமாட்டான், நம்ம ஊருக்கு போனோம். அப்பா எனக்கு இப்போ தாண்டி நிம்மதியாக இருக்குது. 4 வருஷம் என் ஜின்னை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ கஷ்டப்பட்ட, லீவு கிடச்ச அடுத்த நாள் ஃபாரின் ஓடி போயிட மாட்டியாடி நீனு? சரி விடுடி, அது எம்மாச்சு பார்க்குறது தானே, அதெல்லாம் கணக்கில் வராது. சரி அப்புறம் சரி, இன்றைக்கி ஈவினிங் ட்ரெயின் போகணும், ஞாபகம் இருக்கா? அப்படின்ட்டு இப்போ எல்லோரும் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து இப்போ அவங்களோட அத்தை வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போ எல்லோரும் கிளம்பி உங்களோட கிராமத்துக்கு தான் போகிறீங்க. ஃபெலினாவோட மேரேஜ் வந்து கிராமத்தில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா தான் சொல்லியிருந்திருப்பார். கிராமத்தில் கல்யாணம் எடுத்துகிட்டு ஒரு பெரிய ரிசப்ஷனாக சென்னையில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்குது. ஸோ எக்ஸைட்மெண்ட் இருக்கத்தானே செய்யும். அதே எக்ஸைட்டடோட நீங்கள் அப்படியே உங்கள் ஊருக்கு போகிறீங்க. போன உடனே உங்கள் அப்பா அப்படியே வயனு அப்படின்ட்டு அப்படியே கட்டி தழுவுறாரு. நீங்களும் அப்படியே பாசமலையை பொழியிறீங்க. அதே மாதிரி தான் உங்கள் அத்தையும் மாமாவும் அப்படியே பாசமலையை போடுங்க. சரி வேலை நிறைய இருக்குது, வாங்க அப்படின்ட்டு எல்லாரும் அறக்க பறக்க வேலை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் ஒரு கார் வந்து நிற்கிது. பார்த்தா அது வந்து ஜின்னோட ஃபேமிலி வீட்டு காரு தான். இதை பார்த்துட்டு வாங்க மாப்பிள்ளை வாங்க அப்படின்ட்டு எல்லோரும் கூப்பிட்றாங்க. அதுக்கு பின்னாடி இன்னும் 2 கார் வருது. இதை பார்த்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்க, ஒயனு அப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்க, அவங்கள போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயனையும் கூப்பிட்றாங்க. இதோ வந்துடுறேன்ப்பா அப்படின்ட்டு நீங்களும் அப்படி குடுன்னு ஓடி வரீங்க. இங்கே வெளியில் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா 2 கார் வந்து நிற்கிது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க போலே. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு தயாங் ஜங்குக் தான் அப்படியே வெளில வராங்க. இதை பார்த்துட்டு தயாங் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபைனல் இயர் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பிளானு? நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுவும் எங்கள் ஊர்லேயே பண்ணலான்னு தான் ஐடியா. என்ன உன் ஊர்லையா? ஏன்னா எங்கள் ஊரில் வந்து நிறைய க்ரீனரிஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குல்ல. ஸோ இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். வாவ், சூப்பர் ஐடியா வயன். கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் எங்கள் கிட்ட கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். கண்டிப்பாக அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அவங்கள எல்லோரும் அப்படியே கூட்டிகிட்டு உள்ளே போகிறீங்க. அப்போ பின்னாடி ஒரு கார் இருக்குது. அந்த காரில் யாருமே இறங்கலை. நீங்கள் தயாங், அந்த காரில் யாரும் இல்லையா? நீயே போய் பாரு வயன். நானா? போய் பாரு. ஃபெலினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 அப்போ அங்கே ஓடியாச்சு. நீங்களும் சரி யாருன்னு தெரியலையே, வயசானவங்க யாரும் இருப்பாங்களோ, சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் போய் அப்படியே காருக்குள்ளே அந்த உள்ளே வந்து பார்த்தா தெரியும், வெளியே நின்று பார்த்தா எதுவும் தெரியாதுல்ல, அந்த மாதிரி இருக்குது. யார் இருக்கிறானே தெரியலையே அப்படின்ட்டு கண்ணாடியில் அப்படியே உத்து பார்க்குறீங்க. நமக்கு தான் வெளியில் நின்று பார்த்தா ஒன்றும் தெரியாதே, சரி உத்து பார்த்தாவது ஏதாவது தெரியும் பார்த்தா, பட் ஆனால் ஒன்றுமே தெரியல. யார் இருக்கானே தெரியலையே.
சரி டோர் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வைக்க போகிறீங்க. அப்போ தான் உள்ளேருந்து ஒரு சவுண்டு டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி. நீங்களும் யாரோ வராங்க அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் நிற்கிறீங்க. பார்த்தா அது ஜிம்மின். அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. ஜிம்மின் அப்படியே அவங்களே பார்க்குறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு அகெயின் நீங்கள் ஜிம்மினை பார்க்குறீங்க. உங்களுக்கு கண்ணை அப்படி கலங்குது. அதே மாதிரி தான் ஜிம்மினுக்கோ ஒரு மாதிரி ஒரு தவிப்பு. இத்தனை வருஷம் பார்க்க முடியாமல் இப்போ அகெயின் அவங்கள பார்த்துருக்காருல, அந்த ஒரு தவிப்பு தான். உங்களுக்கு அப்படியே அவரை கட்டி பிடிச்சி அழுகணும்னு தோணுது. பட் இன்னொரு சைடு என்கிட்ட சொல்லாமலே போயிட்டான்ல, என்கிட்ட பேசவே கூடாது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த எமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு என்னாச்சுவ எதுவுமே சொல்லலை, அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டா அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்த்துக்கிறான். அப்போ இதை பார்த்துட்டு தயாங்கோ ஜங்குக்கோ என்னடா அப்படின்ட்டு அங்கேருந்து வரானுங்க. டேய் 4 வருஷம் கழித்து வரேன்டா, என்னை பார்த்து எப்படி இருக்கேன்னு கூட கேட்காம அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டாடா. அப்படியா சார், நீ அவன்கிட்ட போகும்போது நான் இப்படி அப்ராட் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொன்னியா? அட்லீஸ்ட் ஒரு பாயாச்சும் சொன்னியா? அதான் உன் மேலே கோவமாக இருக்கா போல். ஓ, நான் பண்ணதும் தப்பு தான் இல்லை? தப்பு தான் இல்லை, தப்பே தான். சரி விடு, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ 3 பேரும் அப்படி உள்ள வரீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு சைடு ஹாப்பியாக இருந்தாலும் கூட இன்னொரு சைடு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிம்மின் வந்திருக்காருல, அதனால் அப்படியே உங்கள் மாதிரி ஹார்ட்டெல்லாம் பட்டான்னு அடிக்குது. இப்படியே தான் டேஸுமே ஸ்கிப் ஆகுது. அங்கே நிறைய பேர் இந்த சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அத்தை மாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த ஊரே ரொம்பவே சந்தோஷமாக கோலாகலமாக இருக்குது. அந்தளவுக்கு உங்கள் அப்பா பயங்கரமாக கல்யாணத்தை தட்டப்புடலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் அங்கே நிற்கிறீங்க. எல்லாம் நடக்குது, மெஹந்தி ஹல்தி எல்லாம் நடக்குது. இங்கே ஜிம்மன் உங்களே ஸ்டார் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா சாரீ அப்புறம் ஹாஃப் சாரியெல்லாம் வியர் பண்ணுறீங்க, அதிலெல்லாம் செம்மையாக இருக்கீங்க. அதிலெல்லாம் மனசு அப்படியே சாஞ்சு போய் உங்களையே பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு தோண்டு போன ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே நட்டுக்கிட்டு நிற்கிற மாதிரி, பழைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே ஒட்டுக்கிட்டு கிளம்புற மாதிரி அப்படியே உங்களுக்கு வருது. இருந்தாலும் இல்லை, அவங்கக்கிட்ட ஒரு வாக்கு கூட சொல்லாமல் போயிருக்கான். அவங்ககிட்ட பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டப்பனாக இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே உங்கள் அப்பா பார்த்துட்டு தான் இருக்கார். இப்போ எல்லாருக்கும் மெஹந்தி வைக்கணும். ஃபஸ்ட்டு ஃபெலினாவுக்கு மெஹந்தி வச்சாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கை கொடுங்க. எந்த மாதிரி மாடல் உங்களுக்கு மெஹந்தி வேணும்? நார்மலாக சிம்பிளாக போட்டு விடுங்க. சிம்பிளாவா அப்படின்ட்டு உங்கள் அத்தை அங்கேருந்து வராங்க. என்னாச்சுத? இல்லை 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 இல்லை, என் வயனுக்கு கை ஃபுல்லாக வச்சு விடுங்க. நான் ஒரு மாடல் கொடுக்குறேன், அந்த மாடலில் வச்சு கொடுங்க. அத்தை அதெல்லாம் வேணாம் அத்தை, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்படிலாம் சொல்லக்கூடாது வயான். இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் நினச்சிப்பாரு, ஃபெலினாவுக்கு மேரேஜ். ஸோ அந்த டைம் நீயும் பொண்ணு மாதிரி தானே இருக்கணும். அதுக்காகத்தான் இவ்வளோ இது. ஒன்றும் இல்லை, ஒரு நாள் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீயே வச்சுக்கோமா அப்படின்ட்டு அவங்க ஒரு மாடல் கொடுக்குறாங்க. ஸோ அதே தான் உங்கள் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டும் உங்களுக்கு அதான் வைக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது, பா செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. இப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஆகுது. காலையிலே குளிச்செல்லாம் முடிச்சுட்டு ஃபெலினா மேக்கப்போட உட்காந்தாச்சு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அந்த டைம் உங்கள் அத்தை வயன், நீ கிளம்பலையா? எனக்கு என்னத்தை, நான் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன். என்ன சொல்கிற? இரு, இன்னொரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தாங்களா, அவங்க எங்கே? இதோ வந்துட்டுருக்காங்க. சீக்கிரம் வர சொல்லுங்கள். இந்த பாருங்க, இந்த பொண்ணையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிடுங்க. அத்தை என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அவள் தான் கல்யாண பொண்ணு. இருக்கட்டும், நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். நம்ம குடும்பத்தில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு கல்யாணம் வயன். ஸோ நம்ம குடும்பத்தில் பெருசாக நடக்குது. நீயும் பொண்ணு மாதிரி இருக்க வேணாமா? நீயும் பொண்ணு மாதிரி இருக்க வேணாமா? இங்கே வாங்க, இவளுக்கு மேக்கப் போட்டு விடுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு மேக்கப்பெல்லாம் போட்டு விட்றாங்க. நீங்கள் பார்க்குறீங்க என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் டோர் நாக் ஆகுற சவுண்ட் கேட்குது. அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா உங்கள் அப்பா தான் கை நிறைய நகைங்கள் கொண்டு வராங்க. இதை பார்த்துட்டு நீங்கள், என்னப்பா இந்தா இதெல்லாம் போட்டுக்கோமா அப்படின்ட்டு உங்கள் கையில் ஒரு தட்டு கொடுக்குறாரு. அதே மாதிரி ஃபெலினா கையிலையும் ஒரு தட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு நீங்கள், என்னப்பா ஃபெலினாவுக்கு கொடுக்குறீங்க, ஓகே, எனக்கு எதுக்கு?
அம்மா என்னம்மா நினச்சிட்டு இருக்க? நம்ம குடும்பத்தில் நடக்கிற கல்யாணம் தடபுடலாம் நடக்கணும்ல, அதில் என் பொண்ணு அழகாக இருக்கணும்ல, அதுக்காக தாம்மா. சரிப்பா அப்படின்ட்டு நீங்களும் அந்த ஒரு ஜுவல்ஸு அதெல்லாம் போடுறீங்க, அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்கிறீங்க. இதை பார்த்துட்டு ஃபெலினா, வா ஒயன் செம்மையாக இருக்க தெரியுமா. நான் மட்டும் பையனாக இருந்திருந்தேன்னா ஒயன் கண்டிப்பாக நான் ஒன்றை தாண்டி கல்யாணம் பண்ணியிருப்பேன். அப்படியா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் ரொம்ப கொடுத்து வச்சு வேண்டி. இன்றைக்கி அவன் செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறான். என்ன என்ன சொன்ன? ஐயோ வளரிட்டனா? என்ன சொன்ன? இல்லையே ஒன்றும் சொல்ல. உண்மையை சொல்லு. இன்றைக்கி எனக்கு ஃப்யூச்சரில் வரப்போகிறவன் எதுக்கு இன்றைக்கி அவன் என்ஜாய் பண்ண போகிறான்? என்ன சொல்கிறேன்? எனக்கு ஒன்றுமே புரியல. அது ஒன்றும் இல்லை 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 எனக்கு என்னமோ தப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் எதுக்கு கல்யாண பொண்ணு மாதிரி ரெடியாக இருக்கணும்? சொல்கிறத பார்த்தா எனக்கும் இன்றைக்கி கல்யாணமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவனா திருன்னு முழிக்கிறா. இல்லையா? உண்மையாக சொல்லு, எனக்கு இன்றைக்கி கல்யாணமா? அது 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 அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த டைமில் தான் உங்கள் அத்தை டோர் ஓப்பன் பண்ணிட்டு, 2 பேரும் கிளம்பிட்டீங்களாடி? ஆமாம் 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 ஆமாம். என்னடி அது? ஒயன் என்னமோ கேட்குறா. என்னம்மா ஒயன்? அத்தை உண்மையாக சொல்லுங்கள், எனக்கு இன்றைக்கி கல்யாணமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அத்தை அப்படியே ஃபெலினாவை பற்றபடி முறைக்கிறா. சொல்லிட்டியா? இல்லைம்மா நான் ஒன்றும் சொல்லம்மா, வாய் வளரிடுச்சுமா. ஆமாம் வயன், உனக்கு இன்றைக்கி மேரேஜ். உனக்கும் ஃபெலினாக்கும் ஒரே மேடையில் வச்சு தான் மேரேஜ் நடக்க போகுது. ஆனால் அத்தை ஏன் அத்தை? இங்கே பாரு வயன், இது நான் எடுத்த முடிவு இல்லை, அண்ணா எடுத்த முடிவு. உனக்கு தான் தெரியும்ல, உங்கள் அப்பா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அத்தை எப்படி என்னால்? ஏம்மா என்னாச்சுமா? அது இல்லைத்த ஒன்றும் இல்லை. சரிம்மா, நீ எதை நினச்சி ஃபீல்லாம் பண்ணாத. பையன் ரொம்ப நல்ல பையன், அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையனும் கூட. உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான், சரியா? சரித்த அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரிங்கம்மா, நீங்கள் சீக்கிரமாக ரெடி ஆகுங்க, கொஞ்சம் நேரத்தில் கூப்பிடுவாங்க, வந்துடுங்க அண்ணா. சரித்த. சரிம்மா அப்படின்ட்டு உங்கள் அத்தையும் போயிட்டாங்க. நீங்கள் அப்படியே உடஞ்சிட்டிங்க. ஏன்னா நீங்கள் நீங்கள் ஜிம்மினை பார்த்ததுமே உங்களுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும். ஸ்டில் இப்போ வரைக்கும் நீங்கள் ஜிம்மினை லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் ஆனால் வெளியில் சொல்லலை. அந்த ஒரு கோவம், அவங்க சொல்லாமல் போன அந்த கோவத்திலேயே இந்த ஒரு வாரம் அவனை மூஞ்சி கொடுத்து கூட பேசவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. இதை பார்த்துட்டு என்னாச்சுடி? ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு, நானும் ரெடி ஆகணும்ல அப்படின்ட்டு நீங்கள் போய் அந்த கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கீங்க. அவள் ரெடியாக போயிட்டா. கொஞ்ச நேரத்தில் உங்கள் கழுத்தில் மாலையெல்லாம் போட்டுட்டு நீங்களும் ஃபெலினாவும் அப்படியே குளிஞ்சு தர நிமிராமல் அப்படியே வர்றீங்க. இப்போ நீங்கள் மனமேடிலே உட்காந்தாச்சு. உட்காந்த அடுத்த செகண்ட் நீங்கள் அப்படியே அந்த மனமேடையிலேருந்து அப்படியே கீழே தான் பார்க்குறீங்க. உங்கள் கண்ணை அப்படியே ஜிம்மினை தான் வலை வீசி தேடுது. ஜிம்மின் ப்ளீஸ், ஜிம்மின் உன்னை ஒரு தடவை பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் எங்கே இருந்தாலும் வந்துடு அப்படின்ட்டு கண்ணெல்லாம் அப்படியே அங்கே தான் தேடிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு ஒரு சைடு அப்படியே அழுக வர மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் ஜிம்மின் கடைசி உன்னை பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி தோணுதுடா, எங்கே இருந்தாலும் வந்துடு ஜிம்மின், கஷ்டமாக இருக்கு, ப்ளீஸ் வந்துடு. உங்களுக்கு மனசு அப்படியே குமுறுது. பட் எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் கண்ணு மட்டும் அப்படி தேடுது. இது எல்லாத்தையும் உங்கள் அப்பா பார்த்துட்டே தான் இருக்கார். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஹோப் இல்லை, அவன் வரமாட்டான் அப்படிங்கிற வரை உங்கள் மனசுக்கு தோணிடுச்சு. நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டிங்க. அதுக்கப்புறம் தேடணுங்கிற உங்களுக்கு தோணலை. இல்லை, அவன் வரமாட்டான்,
இதுக்கப்புறம் ஜிமின் உன்னோட வாழ்க்கையில் இல்லை, நீ அவனை விட்டுட்டடி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மனசு அப்படியே குமுறுது. இதுக்கு மேலே அவங்களோட கண் அந்த சைடு போகலை, அப்படியே குனிஞ்சிட்டீங்க. இந்த பக்கம் பார்த்தா கெட்டி மேலம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே கை காலெலாம் நடுங்குது, ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்க கழுத்துலேயுமே தாலி ஏறுது. கண்ணை மூடிட்டு கையெல்லாம் அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி இருக்கீங்க. இதுக்கப்புறம் நீ ஜிமினை நினைக்கக்கூடாது. அப்பாவை மட்டும் யோசி. அப்பா உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் ஜிமின் இல்லை அப்படின்ட்டு மனசுக்குள்ள அப்படியே குமுறிட்டே இருக்கீங்க. அப்போ ஐயர் நெத்தியில் குங்குமம் வைங்கோ அப்படின்ட்டு அந்த பர்சனும் அப்படியே உங்கள் நெத்தியில் வைக்கிறாங்க. நீங்கள் எதுவுமே இல்லை, அப்படியே அமைதியாக தான் இருக்கீங்க. உங்களுக்கு யார் என்ன அப்படின்னு சுத்தமாக பார்க்கணுன்னு கூட தோணலை, அப்படியே குனிஞ்சே தான் நிற்கிறீங்க. இப்படியே கல்யாணமும் முடிஞ்சிடுச்சு. எல்லோரும் உங்களுக்கு விஷயம்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உங்கள் அப்பாலாம், அயன் கண்டிப்பாக இந்த ஒரு வாழ்க்கை உனக்கு ரொம்ப பிடிக்கும் அயன், நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே லைட்டாக சிரிச்சுக்கிட்டு சரிப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் சொல்கிறீங்க. உங்கள் அத்தையோ என் கண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, இப்போ நீயும் என் கூடயே வந்துடுவேல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு மைண்டில் எதுவுமே ஏறல, அப்படியே பிளாங்காக இருக்கீங்க. அப்போது அந்த சைடில் அங்கே ஜின்னும் ஃபெலீனாவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொமான்டிக்காக வேறு லெவலில் ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே உங்களே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க. நீங்களோ ஏதோ சோலே இல்லாத மாதிரி அப்படி போகிறீங்க. இங்கே போஸ் கொடுக்க சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் ஏதோ நார்மலாக நிற்கிற மாதிரி நிற்கிறீங்க. மேடம் கொஞ்சம் சிரிங்க மேடம். சிரிங்கன்னு சொன்னேன். சார் நீங்கள் மேடம் மேலே அப்படியே ஷோல்டரில் கை போட்டுக்கோங்க. ஓகே அப்படின்ட்டு அவர் சொல்கிற மாதிரியெல்லாம் போஸ்லாம் எடுக்கிறாரு. இப்போது ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு போஸ் வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே நார்மலாக நிற்கிறீங்க. அந்த பர்சனும் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ஹஸ்பண்டை இப்போ பார்க்க போகிறீங்க. பார்த்ததும் நீ ஃபைனலி யூ ஆர் மை வைஃப் அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஓகே அல்லாத, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், ஏன் இப்படி பண்ண, என்னால் முடியல ஜிமின், கொஞ்ச நேரத்தில் செத்துட்டேன் தெரியுமா. ஐ லவ் யூ ஸோ மச். என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியல ஜிமின். இவ்வளோ நேரம் செத்து போன மாதிரி இருந்த, நீ இல்லாத வாழ்க்கை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. கொஞ்ச நேரத்தில் செத்துடலாம் போல இருந்துச்சு தெரியுமா. ஆனா நீ, ஆமா நான் தான் உன் புருஷன், உன்னோட ஹஸ்பண்ட், உன்னோட பெட்டர் ஹாஃப், எல்லாமே நான் தான். நான் சொன்ன மாதிரி நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன், புரியுதா. அப்படின்ட்டு அவனை அப்படியே டக்குனு தள்ளி விட்டுட்டு, என்கிட்ட பேசாதடா. இவ்வளோ நேரம் நல்லா தானடி பேசிகிட்டு இருந்தேன், என்கிட்ட பேசாத, என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அப்படியே போயிட்டேன்ல. ஒரு தடவை ஒரு காலேஜ் எனக்கு அட்டன் பண்ணியா, கடைசியாக நான் இந்த ஊருக்கு வந்தப்போ மட்டும் எடுத்தது. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ண கூட நீ எடுக்கவே இல்லைல்ல. உனக்கு அவ்வளோ திமிரு இல்லை. நான் உனக்கு என்னடா பண்ணேன், நான் என்ன பண்ணேன், என்னோட பதிலை கூட தெரிஞ்சுக்காமல் அப்படியே போயிட்டேன். அது அயன், என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறுக்கிட்டு அப்படியே போகிறீங்க.
இது யாருமே எதிர்பார்க்கல. ஈவன் உங்கள் அப்பா கூட எதிர்பார்க்கல. அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. என்னாச்சு ஜிமின்? ஆக்சுவலி அது கொஞ்சம் கோவமாக இருக்கா அங்கிள். நான் பார்த்து சரி பண்ணிக்கிறேன். சரிப்பா அப்படின்ட்டு இங்கே எல்லாருக்கும் செம ஷாக்கு. ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகி சந்தோஷமாக இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னடனா காற்று மூச்சுன்னு திட்டிட்டு போகிறீங்களே அப்படின்ட்டு எல்லோரும் செம ஷாக்கு. இங்கே ஜின்னும் ஃபெலினாவும் சரி விடுங்க நம்ம ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்ட்டு அவங்க தனியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே ஜிமின் அப்படியே உங்கள் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கான். ஒயன் நில்லடி. நிற்க மாட்டேன் போடா. ஏதான் நான் வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்ராட் போனேல, போ. இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முழிக்காத. ஹே நீ தானடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இல்லைன்னா செத்துருவேன் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ என்னடானா இப்படி பேசுகிற? நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் என்கிட்ட சொல்லாமலே நீ போயிட்டல்ல, உனக்கு இது பனிஷ்மெண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஷோ சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு சாரிடி சாரி போனல்ல, போ. எதுக்கு இங்கே வந்திருக்க? அப்போ நான் போகணுமா? போகணுமா? போடா. என்கிட்ட சொல்லாமல் தானே போனேன். போயிடுவேண்டி. போ, எனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி நிற்கிறீங்க. இங்கே சிம்மனு அப்படியே 2-3 ஸ்டெப் அப்படியே எடுத்து வைக்கிறாங்க. இங்கே பாரு நிஜமாக போயிடுவேன். போ, எனக்கு என்ன, நான் ஒன்றும் பின்னாடியெல்லாம் வரமாட்டேன், போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பியே நிற்கிறீங்க. ஜிமின் அப்படியே போயிட்டான். நீங்கள் என்ன சவுண்டே இல்லை அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா காணோம். நிஜமாக போயிட்டானா? ஜிமின் ஐயோ ஜிமின் எங்கே இருக்க? ப்ளீஸ், நான் சும்மா தான் சொன்னேன். நான் மேலே கோவம்லாம் இல்லை. ப்ளீஸ் திரும்ப வந்துடு ப்ளீஸ் ஜிமின் அப்படின்ட்டு உங்களுக்கு அழுக வர ஸ்டார்ட் ஆகுது. ஜிமின் அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஏய் கத்தாதடி, காது வலிக்குது அப்படின்ட்டு அவங்க பின்னாடியிலேருந்து ஒரு சவுண்டு. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மின்னு பொறுக்கி என்னடா என்னை பார்த்தா என்ன லூஸ் மாதிரி இருக்கா? இல்லை பைத்தியம் மாதிரி இருக்கு. ஏன் இப்படி பண்ணுறேன்? என் மேலே தான் உனக்கு அவ்வளோ ஆசை இருக்குல்ல, அப்படியே இதுக்கு கோவப்பட்டு போகிற. என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தானே? தப்பு தான், மன்னிச்சிரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. என்ன பெரிய பொடலங்கா காரணம்? அட்லீஸ்ட் போகும்போது ஒரு பாயாச்சும் சொன்னியா? ஒன்றுமே இல்லை. உனக்கு இது இப்போ பாய் சொல்லன்னா உனக்கு பிரச்சனையா? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடா. இருந்து அனுபவிச்சுப்பார், அப்போ தெரியும். 4 வருஷம் நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி புரியுது அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு, ஹக் பண்ணி. என்னை விட்டு போக மாட்டேன்ல? போக மாட்டேன். ப்ராமிஸா விட்டு போக மாட்டேன். ஐ லவ் யூ டூ அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்ருக்காங்க. இந்த ஃபோட்டோகிராஃபர் இவ்வளோ நேரம் நீங்கள் சண்டை போட்டது, இவ்வளோ நேரம் நீங்கள் அழுதது எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக எடுத்து அப்படியே வச்சுருக்காரு. இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சிட்ருக்கிறதையும் ஒரு கேண்டிட் ஃபோட்டோவாக எடுத்து வச்சுருக்காங்க. சார் சூப்பர் போஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தம்ஸ்அப் கட்டுறாரு. இதை பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன் எடுக்கிறதுக்கு. ஏன் இதெல்லாம் ஒரு மெமரிஸ் டி. ஃப்யூச்சரில் இதெல்லாம் போட்டு பார்க்கும்போது நான் இப்படிலாம் பண்ணேன், இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு நினைக்கும்போது ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்ல. இருக்குமா இல்லையா? அப்புறம் என்ன? சரி இப்போது ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கலாமா? சரி அப்படின்ட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக்காக ஃபோட்டோஸ்க்கு போஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஜின்னும் லியாவும் பார்க்குறாங்க. நமக்கே டஃப் கொடுப்பாங்க போல். பாடி அவங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு 2 பேரும் மாறி அப்படியே ரொமான்டிக்காக போஸெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. இங்கே
ஃபோட்டோகிராஃபருக்கு போஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது ஓகே அது ஓகே அப்படின்ட்டு அவர் விழுந்தெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாரு. இப்படியே டைமுமே ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் உங்களோட வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த பெரிய வீடு தானே, ஸோ அந்த வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. நேற்று பார்த்தா மூஞ்சூறு மாதிரி இருந்துச்சு, பட் இப்போ பார்த்தா 32 பல்ல வெளில வந்துடும் போல். அந்த அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக ஜிம்மினோட கையை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் கையை விடவே இல்லை, அப்படி டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. அப்போ ஜிமின், கொஞ்சம் கை வலிக்குது, கொஞ்சம் லூஸாக பிடிடி. சரி அப்படின்ட்டு அவர் லூஸாக பிடிக்கிறாரு. அப்போ உங்கள் அப்பா, அயன், அப்பா இங்கே வாம்மா, இதை வந்துட்டேன்ப்பா அப்படின்ட்டு நீங்களும் அப்படி போகிறீங்க. என்னம்மா சந்தோஷமாக இருக்கியா? சந்தோஷமாக இருக்கேன்ப்பா. சரி, அப்பா மேலே ஏதாச்சும் கோவம் ஏதாச்சும் இருக்காம்மா? அப்பா என்னப்பா பேசுகிறீங்க? நான் எதுக்கு உங்கள் மேலே கோவப்பட போகிறேன்? இல்லைம்மா, திடீர்னு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேனே, அதனால் ஏதாச்சும் கோவம் ஏதாச்சும் இருக்கா? இருந்தேன்னா சொல்லிவிடுமா. அச்சோ அப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு, பட் சந்தோஷமாக இருக்கு. சரி வயன், சந்தோஷமாக இரு. ஆனால் எப்படிப்பா இதெல்லாம் நடந்துச்சு? அதுவா ஜிமின்கிட்ட பேசினேம்மா. எப்போ? அன்றைக்கி நைட்டு கொல்லைக்கு போகும்போது அப்போ நான் அவகிட்ட சொன்னேன் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக். உங்கள் அப்பா ஜிமினை கூட்டிகிட்டு போயிருந்துருப்பாங்கல்ல. ஜிமின் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? அங்கிள், நான் வயனோட சீனியர் தான். ஆக்சுவலி அங்கிள், வயனுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்கலான் இருக்கீங்க? அதுவாப்பா, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை பார்த்தா போதும். அவளை வச்சு நல்லா பார்த்துக்கிட்டா போதும்ப்பா. அப்புறம் வேறு என்ன? வேறு எதுவும் இல்லைப்பா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அங்கிள். என்னப்பா? எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு. உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? உங்கள் அப்பா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, ஏன்னா அவருக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே. இங்கே பாரு ஜிமின், எனக்கு தெரியும் இந்த விஷயத்த முன்னாடியே ஒயன் என்கிட்ட சொல்லிட்டா. ஈவினிங் தானே நீ அவளுக்கு காதலை சொன்ன? ஆமாம், அதுக்குள்ளே சொல்லிட்டாளா? அவள் என்கிட்ட எதுவும் மறைக்கலாம் மாட்டா. எதுவாக இருந்தாலும் குழப்பமாக இருந்தாலும் முதலாக என்கிட்ட தான் கேட்பா. அதே ஒரு குழப்பத்தோடு தான் என்கிட்டேயும் இப்படி எனக்கு ஒரு பையன் மேலே ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? அப்போது அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ஆனால் கொஞ்சம் குழப்பமான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கா. அப்போது வயனுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம் பிடிச்சிருக்கு. ஆனால் ஜிமின், சொல்லுங்கள் அங்கிள். பட் இது அதுக்கான நேரம் இல்லை. என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. வயனுக்கு அவளுக்கு பிடிச்ச விஷயத்த நான் எப்போவுமே கொடுப்பேன். இப்போ அவள் காதலிக்கிறதுக்கான நேரம் கிடையாது. அதனால அவளை நீ டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என் பொண்ணை ஒரு நல்ல பையனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன்னை பார்த்த வரைக்கும் நீ நல்ல பையனாக இருக்க. என் பொண்ணை நல்லா பார்த்துப்பேங்கிற நம்பிக்கை இருக்காது. என் பொண்ணுக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு சந்தோஷம்தான். அதையும் தாண்டி இப்போது என் பொண்ணுக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, எங்கள் ஊரில் இருக்க பொண்ணுங்களும் நிறைய சம்பாதிக்கணும், அப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ரொம்ப ஆசை. அதுக்காகவே அவள் ஊர்லேயே ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தொடங்கணும்லாம் ஆசைப்பட்டா. ஆனால் அதுக்கான ஒரு படிப்பில் ஏதாவது ஒரு தடை வந்துருமோங்கிற ஒரு பயத்தில் தான் இப்போ அவள் இருக்காளே தவிர, அவளுக்கு உன்னை பிடிக்காது அப்படின்லாம் கிடையாதுப்பா. இப்போது என்ன அங்கிள் சொல்ல வரீங்க? என் பொண்ணோட கனவுக்கு நீ துணையா இரு. அதுக்கு ஒரு 4 வருஷம் அவளோட படிப்பு முடிகிறது வரைக்கும் அவளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீ அவளுக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணு. நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவள் இந்த ஒரு படிப்பை முடிச்சிட்டான்னா அவளோட வேலையை இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவாள். இங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே
வெளியே வருவாங்க, சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கான ஒரு கை முதலீடு வந்து அவங்களால பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை, என் பொண்ணால் கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அங்கிள், எனக்கு புரியுது. நீ வந்து என்னை பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஆனால் இந்த பிரிவு நிரந்தரம் கிடையாது. தற்காலிகமாக மட்டும்தான் நீங்கள் பிரிய போகிறீங்களே தவிர, நாங்களே இந்த வீட்டில் உங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இது என்னோடய வாக்கு அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஜிம்மின் கிட்ட உங்கள் அப்பா வந்து ப்ராமிஸ் வாங்கியிருந்திருப்பாரு. ஸோ அதனால தான் ஜிம்மின் உங்களை இவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இதை கேட்டதும் நீங்கள் அப்படியே, வா, என்னப்பா சொல்கிறீங்க, நிஜமாவா? நிஜமாதான். நான் சொன்ன அந்த ஒரு வாக்குக்காக அவனையே அவன் வளர்த்துக்கிட்டு உனக்காக இவ்வளோ நாள் உன்னை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் உன் கனவுக்கு தைரியம் கொடுக்குற வழியில் அவன் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறான். ஸோ இங்கே பாரு வயன், ஜிமின் ரொம்ப நல்ல பையன். நீ நல்ல பையனை, உனக்கு ஏற்ற பையனை தான் நீ சூஸ் பண்ணியிருக்க அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வருது உங்களுக்கு ஜிம்மினை நினைக்கும் போது. அதே மாதிரி உங்கள் அப்பாவை நினைக்கும் போது, நம்ம அப்பா நம்மளை இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காரே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். நீங்கள் உங்கள் அப்பாவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. சரி, மாப்பிள்ளை ரொம்ப நேரமாக ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, மாப்பிள்ளை போய் பேச. சரி அப்படின்ட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போகலான்னு பார்க்குறீங்க. உங்கள் அத்தை அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு, ஒயின் எங்கடி போகிற? அத்தை, ரூமுக்கு இப்போல்லாம் போகக்கூடாது, ஒரு 8 மணி போல் நீ ரூமுக்கு போ. ஏன் அத்தை? 8 மணிக்கு அப்புறம் நல்ல நேரம், அப்போ தான் அவனை ரூமுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அத்தை, நான் அவரை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். அவரை நீ 8 மணிக்கு அப்புறமா கூட பார்த்துக்கோ, இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே நீங்கள் ஜிமினை பார்க்கணுமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்குங்க. கையில் ஃபோனு கூட இல்லை. இத்தனைக்கும் உங்கள் ஊரில் வந்து சிக்னல் கூட கிடைக்காது. நீங்கள் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தவிச்சிட்ருக்கீங்க. இங்கே நீங்கள் தவிச்சிட்ருக்கீங்க, ஒரு வழியாக டைமுமே ஆயிருக்கும். உங்களை குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வர சொல்கிறாங்க. சரி, இப்போது 2 பேரும் உங்களோட ரூமுக்கு போங்க அப்படி சொல்லிட்டு கையில் ஒரு சொம்பையும் கொடுத்துட்டு அப்படியே ரூமுக்கு வந்து தள்ளி விட்றாங்க. நீங்கள் அப்படியே ரூமுக்கு போகிறீங்க கையில் சொம்போட. அங்கே பார்த்தா ஜிமின் அப்படியே கட்டில் உட்காந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. அவங்கள பார்த்தோன்னே அப்படியே க்யூட்டாக சிரிக்கிறான். நீங்கள் இதை பார்த்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணலை. அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு கையில் அந்த ஒரு சொம்பை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறீங்க. இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு இங்கே உட்கார் அப்படின்ட்டு உங்களை அப்படியே பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அப்படியே உங்களையே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே அவனையே பார்க்குறீங்க. அப்படியே கண்லேருந்து கண்ணீராக ஊற்றுது. ஏண்டி அழுகிற? நிஜமாவே எனக்காக தான் இந்த 4 வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தியா? என்ன உங்கள் அப்பா சொன்னாரா? ஆமாடி, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? இந்த 4 வருஷம் எப்போ முடியுங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே நெருப்பில் வெந்துட்டு இருந்தேன் தெரியுமா? உன்னை எப்போ பார்ப்பேங்கிற மாதிரி அவ்வளோ ஆர்வமாக இருந்தேன். ஆனால் 4 வருஷம் கழிச்சு உன்னை நான் அந்த காரில் நீ வெளியே நின்று பேசிகிட்டு இருந்திய அப்போ பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? உன்னை ஓடி வந்து ஹக் பண்ணி அப்படி கிஸ் பண்ணணும் போல் இருந்துச்சுடி. பட் ஆனால் நான் பண்ணல, ஏன்னு தெரியல. ஏன்னா எனக்கு ஒரு குற்றானம் உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லாமல் போயிட்டேனே அப்படிங்கிற ஒரு குற்றானம் இருந்துச்சு. அதே கோவத்தில் தான் நீயும் இருந்தேங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சுது. பட் உங்கள் அப்பா சொன்னதும் கரெக்டு தானே. வெயிட் பண்ணி உனக்காக இந்த 4 வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுல இருக்க சந்தோஷம் எனக்கு இன்றைக்கி தான் புரிஞ்சுது. அப்படி இருந்துச்சு தெரியுமா வயன்? அப்படி இருந்துச்சு. ஜிமின், ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ ஸோ மச். இதுக்கப்புறம் அவனை நான் விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். கண்டிப்பாக போகவே மாட்டேன். நானும் போக மாட்டேன். ஐ லவ் யூ.
அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இங்கே ஜிம்மினும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ரொம்ப இறுக்கிக்கிறாரு. நீங்கள் ஜிம்மின் வலிக்குது அப்படின்ட்டு லூஸாக விட்டுட்டு அப்படியே உங்களே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஜிம்மின் கண்ணே பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மின் பொண்டாட்டி அப்புறம் என்ன லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னடி? இல்லை, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிற விஷயம் அப்பாவுக்கு தெரியும், உனக்கும் தெரியும். இப்போது ஆல்ரெடி நான் எல்லாமே பிளான் போட்டு வச்சுட்டேன். இப்போது நான் இங்கே தானே என்னோடய ஒர்க் எல்லாமே இருக்கும். இப்போ நீ கல்யாணம் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன்னா நான் எப்படி இங்கே இருக்க ஒர்க் பார்க்குறது? ஃபஸ்ட்டு யார் அங்கே போகிறேன்னு சொன்னா? என்ன சொல்கிற? நம்ம அங்கே போகவே இல்லை, இங்கே தான் செட்டில் ஆக போகிறோம். ஏன்னா? ஆமாடி, இங்கே செட்டில் ஆக போகிறோம். ஏன்னா என் பொண்டாட்டி இங்கே ஒரு ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறா. ஸோ அதுக்கு நான் சப்போர்ட்டாக இல்லாமல் வேறு யார் சப்போர்ட்டாக இருப்பா? ஆனால் உன்னோட பிஸ்னஸ் அது அடிக்கடி போய் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பொண்டாட்டிக்கு நான் சப்போர்ட்டாக நான் இல்லாமல் இருந்தா எப்படி? அப்போ நான் உங்கள்கிட்ட நாங்கள் சென்னைக்கு வர வேணாமா? வரணும். நானும் என்னோட அம்மா அப்பாவை மிஸ் பண்ணேன் தானடி, அதனால அடிக்கடி போயிட்டு வரலாம். நிஜமாக தான் சொல்கிறியா? நிஜமாக தான் சொல்கிறேன். நீ உங்கள் அப்பா கூட இங்கே சந்தோஷமாக இரு. அதே மாதிரி அடிக்கடி நம்மளோட வீட்டுக்கும் போகலாம். எங்கள் அப்பாவும் இப்போது ஃபாரினில் தானே இருக்காங்க. அவங்களுக்கு டைம் கிடச்சினா ஊருக்கு வரேன் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க இங்கேயே செட்டில் ஆகிறதா இருந்தாங்கன்னா ஊரில் இருக்க போகிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீ நிஜமாக தான் சொல்கிறியா? அப்போ நம்ம இனி எங்களோட வில்லேஜில் தான் இருக்க போகிறோமா? இங்கே தான் இருக்க போகிறோம். நீ நினச்ச மாதிரியே இங்கே இருக்க பொண்ணுங்களுக்கு ஒரு தைரியத்தை உன்னால் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு இருக்கிற மாதிரியே. ஸோ இதை வச்சு நீ முன்னேறு. பொண்ணுங்களுக்கோ ஒரு உதாரணமாக நீ இருப்பேன்னு எனக்கு தெரியும். என் பொண்டாட்டி இருப்பா. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் நீங்கள், நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல, தெய்வம் மாதிரி எங்கள் அப்பாவும் ஒன்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு புருஷனை கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் ஜெமின், ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கோம். அழுகாதடி போதும், எவ்வளோ நேரம் அழுகுவேன்? அழக்கூடாது, என் சொல்ல அழக்கூடாதுன்னா அழாத. இதுக்கப்புறம் ஜிம்மின் உன்னை அழுகவே விடவே மாட்டான். எப்போ பார்த்தாலும் நீ சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு பிடிச்சதை பண்ணு, உனக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேன், உங்கள் அப்பா இருப்பாங்க, சரியா? அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படி சொல்கிறீங்க. அப்புறம் வயன், சரி எல்லாத்துக்கும் உன் கூட இருக்கிற, அப்போ நம்மளும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம்ல? அது ஜிம்மின் ஒரு விஷயம். எவ்வளோ தாண்டி பேசுவேன், நானும் எவ்வளோ நேரம் தான் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்கள் நெக்கை பிடிச்சி இழுத்து அவன் கிஸ் பண்ணுறான். அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் அதில் மெல்ட் ஆகி நீங்களும் பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இங்கேன்னு நெக்கு பைட் பண்ணி ஹெக்கி மார்க் மேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ட்ரெஸ்லாம் அப்படியே கீழே கிடக்குது. நீங்கள் 2 பேரும் பெட்டில் மேக் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, பட் இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக ரொம்பவே வைல்டாக அந்த ஒரு மேக் அவுட் போயிருந்துருக்கும். ஸோ மேக் அவுட்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒருத்தர் பார்க்குறீங்க. லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ ஸோ மச் மீனா அப்படின்ட்டு அவரோட செஸ்ட்டில் சாய்ஞ்ச மாதிரி அப்படியே படுத்துக்கிறீங்க. இப்படியே தாண்டா அவங்களோட டேஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆக்சுவலி உங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, உங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் கைத்தொழில் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி அவங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு ஒரு
பிராண்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் இதை ப்ரொமோட் பண்ணுவீங்க. ஸோ இதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் வந்து 70 and 30 அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி எடுத்துப்பீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதனாலேயே நிறைய பொண்ணுங்க வந்து இந்த ஒரு விஷயத்தில் உங்கள் கூட சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. இதனாலே நிறைய வில்லேஜஸ்லேருந்து பொண்ணுங்கள்லாம் வந்து உங்கள் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. நீங்கள் இதனாலேயே ரொம்பவே ஃபேமஸும் ஆகுறீங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு உங்களுக்கு உங்களோட அப்பாவுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம வயன் நினச்ச மாதிரியே சாதிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இல்லை, நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணதுனாலே உங்களுக்கு வந்து அவார்டும் கொடுக்குறாங்க. நீங்கள் மேடையில் போய் நின்று அவார்டுமே வாங்கிட்டு அப்படியே கீழே குறிஞ்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் டம்மி, உங்கள் வயிறு கொஞ்சம் ஒரு பெருசாக இருக்குது. நீங்கள் வந்து 6 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ இந்த நிலையில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறத நினச்சி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் அந்த மைக்கை வாங்கிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு இந்த ஒரு அவார்ட்லாம் கொடுப்பாங்கன்னு. பட் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எனக்கு சப்போர்ட்டாக இருந்த என்னோடய அப்பா, என்னோடய ஹஸ்பண்ட், அவங்களுக்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 பேர் மட்டும் இல்லைன்னா இந்த ஒயன் இல்லை, கண்டிப்பாக இல்லை, இந்த ஒரு பிராண்டே இருந்திருக்காது. நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்னால மட்டும்தான் நான் இப்படியெல்லாம் வந்தேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், பொண்ணுங்க எப்போவுமே வீட்டுக்குள்ளே அடைஞ்சு இருக்காமல் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா தைரியமாக இறங்கி பண்ணுங்க. எல்லாத்துலேயுமே பொண்ணுங்க சாதிச்சிட்ருக்காங்க. நம்ம வில்லேஜில் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறதுனாலேயே நான் வில்லேஜில் இப்படி ஒரு ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணேன். உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக பொண்ணுங்களுக்கு கிச்சன்லேருந்து ஒரு இண்டிபெண்டான ஒரு வாழ்க்கையை கொடுங்க. அவங்களுக்கான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் மோட்டிவோ க்ரியேட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அவார்ட். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த அவார்டு வாங்கிட்டு அப்படியே கீழே வரீங்க. நீங்கள் கீழே பார்த்தாச்சுன்னா உங்கள் ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. ஜிம்மின்னா அப்படியே அவங்கள அங்கேருந்தே தூக்கிட்டே வந்துடும். ஜிம்மின் என்ன பண்ணுறேன்? போதுண்டி, இதுக்கு மேலே நீ நடந்தாலும் வர வேண்டாம், நான் உனக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேமராவும் ஜிம்மினையும் உங்களே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்குது. நீங்கள் ஜிம்மின் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துப்போம், நான் என் பொண்டாட்டியை தானடா தூக்குறேன், அவங்களுக்கு என்னவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தூக்கிட்டு வந்து அந்த சேரில் உட்கார வைக்கிறாங்க. சோ என்னடா அப்படின்ட்டு அவங்கள அப்படியே பார்த்து சிரிக்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து முறைக்கிறீங்க. அவனா சிரிச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி செம்மையாக பேசினா தெரியுமா? அது மட்டும் இல்லை, இன்றைக்கி என் பொண்டாட்டி ரொம்ப அழகாக இருக்கா. இன்றைக்கி இந்த சிம் மட்டும் இல்லைன்னா எனக்கு நைட்டு சம்பவம் இருந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. பார்த்தா உங்கள் அப்பா ஐயோ ஜிம்மின் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அது சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க. ஹாப்பியாக மட்டும் இல்லை, மற்றவங்களோட வாழ்க்கையில் ஒளியை விளக்கு ஏற்றிட்டும் இருக்கீங்க. சரி, ஓகே, இந்த ஒரு ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து நோ ஸ்பின் ஆப்சஷன் சொல்லிட்டு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் போக போக இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட் பார்ட்டில் வேணால் நோஸ் அப்சஷனாக இருக்கலாம், பட் செகண்ட் பார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ் ரிலேட்டடாக, கேர்ள்ஸ் இண்டிபெண்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஒரு ஸ்டோரி? உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி மோட்டிவேஷனலாக ஸ்டோரி போடணும், லவ்வபிளாக ரொம்ப ரொமான்டிக்காக போடணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அன்டில் ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. ஆல்வேஸ் லவ் யூ சார். பாய்.